ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்று, யான் உரைக்கும் வார்த்தையன்று நான் யார், எனக்கென ஒரு ஞான உணர்வேது நாட்டீர் சிவம் என் ஊன் நாடி நில்லா ஊழி. சன்மார்க்க பெருமக்களுக்கும் மெய்யுணர்வாளர்களுக்கும் மெய்ப்பொருளை தேடும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துகள். உறங்க போகின்ற நேரம் பெருமானார் கூறுவது போல் தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. கொஞ்சம் உறக்கத்திலிருந்து உங்களுடைய உள்ளமும் எழட்டும், புலன்களும் விழித்துக் கொள்ளட்டும். அற்புதமான தலைப்பு சத் விசாரம் பரோபகாரம். இதுதான் பெருமானாருடைய சிறப்பு. இதுவரை உலகில் எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களை இந்த உலகுக்கு பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எத்தனையோ மகான்கள். இதில் பெருமானார் எந்த வகையில் வேறுபட்டவர், எவ்வகையில் சிறந்தவர்? இதுதான் சத் விசாரத்திலும் பரோபகாரத்திலும் அதை நமக்கு உணர்த்திய விதத்திலும் பெருமானாருக்கு இணை பெருமானார் தான். பெருமானார் கூறுவார் பேருபதேசத்தில், ஏன் நம்மால் இந்த இறை உணர்வில் முழுமையாக மூழ்கி திளைக்க முடியவில்லை, ஏன் நாம் பொய்யை நாடியே செல்கிறோம் எனும் பொழுது பெருமானார் அதற்கு ஒரு பதார்த்தத்தை நீ ருசிக்கவில்லை என்றால் அந்த பதார்த்தத்தின் மீது உனக்கு நாட்டம் செல்லாது. அதுபோல இறை என்கிற அந்த அற்புதத்தை நீ முழுமையாக உணரவில்லை என்பதனால் தான் நீ இப்படி கண்டதையும் நாடி செல்கின்றாய். அதனால் உண்மையான அந்த சத்தை நீ உணர வேண்டும். எப்படி அந்த சத்தை உணரணும்? இவ்வார்த்தைகளை பெருமானார் தன்னுடைய பேருபதேசத்தில் பதிவு செய்திருக்கிறார். இவ்வார்த்தைகளை பெருமானாருக்கே உரிய சிறப்பு வார்த்தை என்று கூட சொல்லலாம். சத் விசாரம் என்பது 1873 ஆண்டு பெருமானார் அக்டோபர் மாதம் 22ஆம் நாள் சன்மார்க்க கொடியை ஏற்றிவிட்டு சித்தி வளாகத்தில் அவர் நிகழ்த்திய பேருபதேசத்தில் அவர் பயன்படுத்திய வார்த்தை சத் விசாரம். நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருந்தாலும் பெருமானார் பேசிய கடைசி வார்த்தை என்றே அவர் பதிவு செய்கிறார். அதில் இந்த சத் விசாரத்தை மிகவும் அழுத்தமாக குறிப்பிடுகிறார். அவர் கூறுகின்ற மொத்த கருத்துக்களே அந்த சத் விசாரம் தான் பேருபதேசத்தில். அது என்ன சத் விசாரம்? நிறைய பேர் அதை தவறாக பிரயோகிக்கிறார்கள். விசாரம் என்றால் துன்பம் என்று, பெருமானார் அதை இல்லை. சாரம் என்றால் துன்பம், விசாரம் என்றால் துன்பமற்ற நிலை, துன்பத்தை இல்லாமல் செய்கின்ற நிலை, துன்பமே இல்லாம போறது. அதற்கு தானே நம்ம எல்லாம் வந்திருக்கோம், துன்பப்படுறதுக்காக வந்திருக்கோம். வாழ்க்கை என்பது துன்பமா? இப்ப எதுக்கு நம்ம பாருங்க, இந்த தைப்பூச திருநாள் அன்று எல்லா இந்துக்களினுடைய கோயில்களிலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சிறப்பு விழா நடைபெறும். கண்டிப்பாக
அந்த நாளை பெருமானார் தேர்வு செய்தார். இறைவனோடு 2 கலந்தார். இப்பொழுது தைப்பூச திருநாள் நாளைக்கு நம்ம எல்லாரும் எங்க இருப்போம்? படுத்துட்டு இருப்போமா, இல்ல டிவி பார்த்துட்டு இருப்போமா, இல்ல சாப்பிட்டு இருப்போமான்னு தெரியாது. ஆனா இந்த நாள் இந்த உலகில் உள்ள எத்தனை கோடி மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அத்தனை மக்களும் இங்க வந்து கூடி இருக்கும். நம்ம எல்லாம் நாளைக்கு எங்க இருப்போம்னு தெரியாது. எதற்காக கூடி இருக்கிறோம்? எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியலன்ற மாதிரி சில இடங்களில் அந்த ஜோதி தரிசனம் காணும் பொழுது எத்தனை கூட்டம், எத்தனை நெரிசல், எங்க பார்த்தாலும் ஜனவெல்லாம். டிராபிக் எங்க இருந்தோ டிராபிக் ஆயிடுச்சு. ஐயா சொன்னாங்க, அதனால தான் உங்களை இவ்வளவு தாமதமா உட்கார வைக்கிறோம் அப்படின்னு. அவ்வளவு டிராபிக். ஆனா நீங்க சாதாரண நாட்களில் வாருங்கள், இங்க அவ்வளவு மக்கள் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த ஒரு நாளுக்கு அப்படி வராங்க. ஏன் வராங்க? ஏன் இங்க சத்சங்கம் நடக்குது? எதுக்காக? எங்க பார்த்தாலும் சத்சங்கம் பேசிட்டு இருக்காங்க, பெருமானாருடைய திருவருட்பா பாடிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு தலைவருடைய பிறந்த நாளா? அவருக்கு பெருமானாருக்கு ஒரு உருவப்படத்தை வைத்து அங்க ஒரு அன்னதானம் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சா? ஜோதி தரிசனம் காமிக்கிறாங்க, எல்லா சேனல்ல எல்லா டிவி எல்லாம் வச்சு இங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சிருச்சா? போதுமா? அந்த ஜோதி தரிசனம் பார்த்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம், போதுமா? இதுக்காக தான் பெருமானார் 2 கலந்தாரா? என்ன கூற வந்தார் பெருமானார்? எதற்காக அப்படி நம்ம கிட்ட போராடினார்? எதுக்காக கடைசியாக அந்த உரை நிகழ்த்தினார்? இத்தனை பேர் கூடியிருக்கின்றமை, என்னையும் சேர்த்து சொல்கின்றேன், எத்தனை பேர் பெருமானாரை உள்வாங்கினோம்? எதற்காக அவர் அந்த ஜோதி என்கிற அந்த குழு குறியை வைத்தார்? எதற்காக அந்த மகா மந்திரத்தை நமக்கு அருளினார்? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தை ஏன் அருளினார்? அகவலில் என்ன கருத்துக்களை அவர் பதிவு செய்தார்? எதற்காக இத்தனை மன்றாடினார் நம்மிடத்தில்? பேருபதேசத்தில் பெருமானார் கூறுகிறார், என் மக்களுக்கு, என் ஜனங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன். அவர்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் மீண்டும் பழையபடி சென்றார்களே ஆனால் அவர்களிடத்தில் நல்ல வார்த்தை சொல்லுவேன், அவர்களிடத்தில் சமாதானமாக பேசி பார்ப்பேன், அவர்களை மிரட்டி கூட பார்ப்பேன். இல்லை என்றால் தெண்டன அவர்களின் பாதங்களில் சரணடைந்து விழுந்து விடுவேன். எதுக்கு இவ்வளவு மன்றாட்டம்? இதையும் சொல்லி கேட்கலனா ஆண்டவரிடத்தில் அவர்களுக்காக நான் பிரார்த்திப்பேன். இறைவா, நான் அடைந்த அந்த சிவானுபவத்தை இவர்கள் பெறாமல் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை உண்மைகளை இவர்களுக்கு நான் எத்தனை எடுத்துரைத்தும் அவர்களுக்கு புரியவில்லையே. அவர்களுக்கு இத்தனை மாயத்திரைகள் அவர்களை மூடி உன்னை புரிய விட்டாமல் அவர்களை தடுக்கின்றதே. அதை நீ தடுத்தால கொள்ள மாட்டாயா என்று அவரிடத்தில் நான் மன்றாடுவேன். ஏன் இவ்வளவு போராட்டம்? இத்தனை பேரை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒண்ணு எங்கேயோ போது போல ஐயா கிட்ட வந்து உட்கார்ந்துருக்காங்க, பரவாயில்ல. ஆனா வந்தவரில் எத்தனை பேர் அவரை இந்த ஒரு வினாடி நினைச்சிருப்பாங்க? ஐயா, எங்களுக்காக நீ 2 கலந்தாயே, அந்த அனுபவத்தை எங்களுக்கும் நீ கொடுப்பியா? நாங்களும் கலக்க முடியுமா? உனக்கும் அந்த தயவு எங்களுக்கு 1% கொடுப்பியா? யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமேன்னு சொன்னீர். அந்த மாதிரி இரக்க உணர்வை எங்களுக்கு நீ கொடுப்பியா? இன்னமும் இப்படியே இருக்கேன் ஐயா, மாயையிலேயே சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. இத்தனை முறை தைப்பூசம் வர எந்த மாற்றமும் இல்லையே, எந்த முன்னேற்றமும் இல்லை. எப்பயா கொடுக்க போறேன்? ஒரு வினாடி நினைச்சா போதுமே. சரண கமலாலயத்தை 1/2 நிமிட நேரமாவது தியானிக்கும் மனப்பக்குவம் வேணும்னு கேட்கிறாரு அருணகிரிநாதர். பெருமானார் கூறுகிறார், இந்த சத்விசாரம் என்பதற்கு பெருமானார், விசாரம் என்றால் துக்கமற்ற நிலை, சத் என்றால் இறைவன், அந்த பரம்பொருளை விசாரம் செய்யும். நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? நம்மளுடைய மார்க்கம் பிறந்ததுல இருந்து எனக்கு தெரியாது, என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்வோம். கையெடுத்து கும்பிடு, சாமி கும்பிடு, நல்லதுதான். அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அது எப்படி? கையெடுத்து கும்பிடு, சாமி கும்பிடு, சாமி கேட்டதெல்லாம் தருவார். அவ்வளவுதான். அங்க கற்பூரம் எரியறதுக்குள்ள பசி ஆகும் நமக்கு. விளக்கு ஏற்றி வைப்பாங்க, ஊதுவத்தி ஏற்றி வைப்பாங்க, சாப்பாடை போடுவாங்க, அதை சாப்பிடணும். இவ்வளவுதான் சாமி கும்பிடு. அதுக்கு மிஞ்சி போனா ஏதாவது விரத முறையை சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு மிஞ்சி போனா கோயிலுக்கு போகணும், மிஞ்சி போனா கோயிலை சுத்தி வரணும். இதை தவிர எனக்கு ஏதாவது அதுக்கு புரிய வச்சாங்களா? வடை சுடணும், பாயசம் வைக்கணும். இந்த தைப்பூசம் அன்னைக்கு எல்லாரும் இலைய போட்டு பாயசம் வச்சு சடையை போட்டு சாமி கும்பிடும்.
இன்னும் கொஞ்சம் வளர வளர கோயிலுக்கா போகணும். இன்னும் கொஞ்சம் வளர நல்ல வசதி வந்துருச்சுன்னா 1000 ரூபாய் 10,000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்க்கணும். எவ்வளவு நேரம் நின்னு தெரியுமா? எனக்கு கண்ண பாக்கியம். இன்னும் ஒரு 4-5 பேரை கூட்டுவே அங்க உட்கார வைக்கணும். பாக்கியம். அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், நானே கும்பாபிஷேகம் முன்னிருந்து நடத்தணும். சரி, அது பாக்கியம். 10 கும்பாபிஷேகம் நடத்தினேன்னா எனக்கு மறுபிறவியே கிடையாது. நான் இதுவரைக்கும் 15 நடத்திட்டேன். எனக்கு எவ்வளவு பாக்கியம். பாக்கியம் தான் ஐயா, பாக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இது உன்னுடைய பிறவி நோக்கம் என்ன? என்ன கண்ட? நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க. இறைவன் உன்னிடத்தில் அதை எதிர்பார்க்கின்றானா? வேண்டுதல் வேண்டாமையற்றவன் அல்லவா? சிந்திச்சோமா? ஐயா இப்படியே போயிட்டு இருக்கு, இது கரெக்டான்னு யோசிச்சோமா? என் பாதை எங்க போகுது? என் பயணம் எங்க போகிறது? என் பிறவி நோக்கம் இதானா? இதுதானா என்னுடைய பொருள்? அப்படின்னு சிந்திக்கணும். இந்த கடவுள் கடவுள் போயிட்டு என்ன ஐயா? உன்னுடைய உண்மை இயல்பு என்ன ஐயா? உன்னுடைய இன்மை இயல்பு என்ன? உணர்வு என்ன? உன் சொரூபம் என்ன? உன் ரூபம் என்ன? சிந்திக்க வேண்டாமா? நான் யாரு? பெருமானார் கேட்கிறார், கேளுங்க. எப்படி நான் பிறந்தேன்? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன்? எனக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு? எனக்கு எப்படி இவர்கள் தாய் தந்தையராக வந்தார்கள்? எந்த நோக்கத்திற்காக வந்து நான் பிறந்தேன்? பிறந்த பிறகு என் நிலைமை என்ன? நான் எங்க போக போறேன்? சிந்திக்கணுமா இல்லையா? தின்றதுக்கு, திரியறதுக்கு, தூங்குறதுக்கு இதுக்கா பிறந்தோம்? இதுக்கா பிறந்த? என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? பாரதி சொல்றான், தேடி சோர் நிதம் தின்று. நல்ல தேடி தேடி தின்றது, விதவிதமா தின்றது. இப்ப வேற நிறைய வெரைட்டி போட்டாங்க. முன்னெல்லாம் சாம்பார் இருந்து, ரசம் இருந்து, குழம்பு இருந்தது, கீரை. இப்ப என்னென்னமா சொல்றாங்க பிள்ளைங்க, அதெல்லாம் கேக்குது. நமக்கு அது பேர் கூட வரல. அவ்வளவு உணவு வகைகள் அதுல நல்லா தயாரா இருக்கும். தேடி வள்ளல் பெருமானார் கூறுகிறார், பாலிலே கலந்த சோரனில் பெரு வயிற்று சாலிலே அடைக்க தடைபடு என்றார். இந்த சாலுன்றாரு. அவ்வளவு கருணை உள்ள வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு பாடின பெருமானார், பழங்கஞ்சியேனும் பார்ந்த பழங்கஞ்சியேனும் கொடுக்க துணிய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்ட பெருமானார், அப்படி கேட்டவர் சொல்கிறார், இந்த பெரும் வயிற்று சாலில் அடைக்க துணிய மாட்டேங்கிறீங்க. அப்படி உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். பசி இருக்குதோ இல்லையா, குட்டா சாப்பிட்டு மாப்பழா கனி 3 வாழைப்பழம் 3 கனிகளை சூழ்ந்தவருக்கு அதுல ஒரு தோல்ல கிள்ளி கூட ஈந்திட துணிய. பெருமானார் கூறுகிறார், அவ்வளவு கோபம் பார்த்திருப்பாரு, அவருடைய காலகட்டத்தில் பார்த்திருப்பாரு. சூழ்ந்தவருக்கு ஈந்திட துணியே, வாளிலேன் இருக்கில் வனத்திலே இருக்க வாய்ப்புள்ளேன். எனக்கு மட்டும் வாள் இல்ல, அவரையே அவர் ஏற்றிக்கொள்கிறார். இந்த உலக பாவங்களை வனத்துல காட்டுல இருக்க எனக்கு வாய்ப்பு என்கிறார். அப்படி உணவு உண்பதில் நாட்டம் செல்வதற்கா இந்த மாண்ட பிறவி? தேடி சோறு நிதம் தின்று தினம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி டெய்லி ஏதாவது கிடைக்குமா? இந்த மாண்ட பிறவி இதற்கா வந்தது? இந்த அற்புதமான வாய், இந்த பேச்சு, இந்த மொழி, இந்த சொற்கள், இந்த ஒளி குறிப்புகள் எல்லாம் பிறந்ததுக்கு சின்னஞ்சிறு கதைகள் பேசுவதற்கா? என்னென்ன கதைகள்? ஒரு நாள் காலையில வேணா ரெக்கார்டர் வச்சுக்கோங்க, இரவு நீங்க ரெக்கார்ட் பண்ணி நீங்க பேசந்தே கேளுங்க. சி, இவ்வளவு கேவலமான தேவையில்லாதவற்றை பேசி மனம் வாட துன்பத்தில் உழன்று பிறர் வாட செயல்கள் புரிந்து இதற்காமான பிறவி, இதற்காமான பிறவி. எப்பவுமே துன்பம், எப்பவும் கஷ்டம், எப்பவும் வேதனை. எதுக்காவது வேதனை படணுன்றதுக்குனே குறிக்கோளோட தெரியும். இன்னைக்கு வேதனை எல்லாம் கொஞ்சம் சிரிச்சுட்டா என்னன்னு தெரியல, நீங்க ரொம்ப சிரிக்கிறேன், நாளைக்கு அழுதுருவேன்னு சொல்லிடுவோமே. மனம் வாட துன்பத்தில் உழன்று இப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான்? மற்றவங்களையும் துன்பப்படுத்தணும். பிறர் வாட செயல்கள் புரிந்து நரைக்கூடி கிழ பருவமேறி. இப்படியே வந்து மாநில பிறவி முடிஞ்சிடும், வயதாயிடும், நர வந்துடும், கிழ வந்துடும், மரளி வந்து நிப்பான். இதுக்காடா பிறந்தோம்? இதுக்கா நம்ம வாழ்க்கை? இதுக்கா அற்புதமான மாநில பிறவி? நரைக்கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு பின் இறையனமாயும் பாரதி. கொடுமையான கூற்றுவனுக்கு இரையாக போய்விடுகிறாயே, அவனுக்கு சாப்பாடா போயிடுறியே, அப்படிப்பட்ட வேடிக்கை மனிதர்களை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அப்படிதான் நம்ம வாழ்க்கை. வீணாக காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோம்.
வீணா காலம் கழிக்கிறோம், சத்விச்சாரம் பண்றது இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? விசாரம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன் நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், என் வாழ்க்கை நோக்கம் என்ன, இப்படியா தின்னு திரியறதுக்கு நான் பிறந்தேன். அது மாடுகளும் விலங்குகளும் எல்லா ஜீவராசியும் செய்த. அப்ப நான் மனுஷன் 6 அறிவு பெற்ற வந்த என்னுடைய வாழ்க்கையின் பொருள் எனக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போயிருக்காங்களே, அது மாதிரி நான் வாழ வேண்டாமா? இப்படியே இருந்துட்டு வல்லமை தாராயோன்றான் பாரதி. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நிலச்சுமை என வாழ்ந்திட புரிகுவையோன்னு கேட்டான். பூமிக்கு பாரமா என வச்சிருவியா? இந்த உலகமே இந்த மாநிலமே பயன்முறையில் வாழ்வதற்கு வல்லமை என்னிடத்தில் இருக்கின்றது, அதை நீ கொடுக்க மாட்டாயா எனக்குன்னு கேட்க வேணாமா? விசாரம் பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி விசாரம் பண்றது? நம்மளுடைய பெருமானார் கூறுகிறார். எப்படி விசாரம் பண்றது? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கிறார். அதெல்லாம் வேடிக்கையா இருக்கும். பெருமானார் சொல்றாரு, உன்னை எல்லோரும் பார்த்து நகைப்பார்கள், பரவாயில்லை, நகைக்கட்டும் அவர்கள். ஒரு சின்ன எளிமையா கொடுக்கிறார். இறைவன் நம்முடைய உடலில் எல்லா இடங்களிலும் ரோமங்களை கொடுப்பதில்லையே. எல்லா இடத்துலயும் ரோமம் கூட நம்மளாம் கரடி பார்க்க நல்லா இருக்குமா? தேவையான இடங்களில் ரோமங்களை கொடுத்து விட்டு மற்ற இடங்களில் ரோமங்கள் இல்லாமல் வைத்திருக்கின்றானே, இதை என்றாவது சிந்தித்திருக்கின்றாயா? ஏன் புருவம் எனும் பகுதியில் ரோமத்தை கொடுத்தான்? அது இல்லைன்னா நமக்கு தெரியும். ஏன் மேல் இவையை மேல் நோக்கியும் கீழ் இமையை கீழ் நோக்கியும் இறைவன் வைத்திருக்கின்றான்? அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது, நம்மளால கண்ணு மூட முடியாதுங்க. சின்ன மிஸ்டேக் கூட அவர் பண்ணலங்க. எவ்வளவு அதிசயம்! தலைப்பகுதியில் ரோமம் இருப்பது எவ்வளவு நல்லது. நம்மளுடைய பல் வரிசையில் கடாப்பல்ல கொண்டு வந்து முன்னாடி வச்சிருந்தா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்பர்களை. யாராவது சிரிச்சா நம்ம பார்க்க முடியுமா? யாராவது சிரிச்சா பார்க்க முடியுமா? வாரியார் சுவாமிகள் சொல்வாரு, இந்த மூக்கு எடுத்துட்டு போய் மேல வச்சுட்டு இருந்தா ஒவ்வொரு முறையும் கொண்டு போய் மூக்கு கிட்ட கொண்டு போய் இந்த சுவை பதார்த்தம் ருசியா இருக்கா, அதாவது சாப்பிடறதுக்கு ஏற்ற வகையில மனம் வருகிறதான்னு காமிச்சுட்டு சாப்பிடணும். இறைவன் எவ்வளவு கருணை! அதனால்தான் பெருமானார் அனுபவித்து சொல்கிறார், தனி பெரும் கருணை வச்சுட்டாரு. விசாரம் பண்ண வேண்டாம், ஒன்னொன்னு விசாரம் பண்ண வேண்டாம். கிரியாசக்தி இச்சாசக்தி நம்ம உடம்புக்குள்ள பிண்ட விசாரம் பண்ணி பாருங்க. எதுவுமே பண்றது இல்ல. பெருமானார் சொல்றார், உடம்பு வருவகை அறி, உயிர் வருவகை அறி. உடம்பு எப்படி வந்ததுன்னு தெரியாது, உயிர் எப்படி இருக்கு நடமாடுதுன்னு தெரியாது, எதுவும் தெரியும். என்ன தெரியும்? நல்ல தின்ன தெரியும், வேற ஒன்னும் தெரியாது. ஐயா, நம்மளுடைய சிறுநீரகம் கெட்டு போச்சுன்னா ஒரு நாள் அது ஏதாவது ஒர்க் பண்ணலனா அதற்கு ஆகின்ற மருத்துவ செலவும் நாம் படுகின்ற உடல் உபாதையும் சொல்ல முடியுமா? அவ்வளவு ரகசியங்களை அந்த கிட்னி படிச்சவர் பெரிய டாக்டர், டயாலிசிஸ் படிச்சு அந்த அவரு ஸ்பெஷலிஸ்ட் பெரிய டாக்டர். இதையெல்லாம் உள்ள ஒருத்தர் வச்சுட்டு பண்றாரு, அவரை மதிக்கவே மாட்டேங்க. அவரை இல்லைன்னு நான் கூசாமல் பேசுகின்றோம். இந்த ஹார்ட்ல ஒரு வினாடிக்கு மேல ரத்தம் போனா அட்டாக்ன்றாங்க. இதையெல்லாம் ஒருவர் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒருவர் அவர் பாட்டு ஒரு நிமிடத்திற்கு 72 முறை அந்த ஹார்ட்டை பம்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை எங்கிட்ட விட்டார்னா நான் வேற எந்த வேலையா பண்ண முடியும்? இந்த ஹார்ட் எனக்கு பம்ப் பண்ற அறிவு எனக்கு இருக்கா? இந்த காற்று இங்க எல்லாம் சுத்தி இருக்குயா, ஆக்சிஜன் மட்டும்தான்யா நான் சுவாசிக்க முடியும். இந்த வேலையை என்னிடத்தில் ஒப்படைத்திருந்தால் இந்த நுரையீரலுக்கு தெரிகிற ரகசியம் எனக்கு தெரியாதையா, நான் எங்கேயா தேடிட்டு போவேன். எவ்வளவு ரகசியம்! இதெல்லாம் எளிமை. எவ்வளவு ஒண்ணு வேணாயா, ஒவ்வொருத்தரையும் பார்க்கறோம். குழந்தைங்க வந்து விழுது உலகத்துல, எப்படியா அந்த தாய் வயிற்றுல இவ்வளவு நாளா இருந்தது? கையும் காலம் உதச்சுக்கிட்டு 9 மாதம் கழித்து 10வது மாதம் முடியும் பொழுது வந்து இவ்வளவு பெரிய ஒரு உயிர் தன்னுடைய வயிற்றுக்குள்ள இருந்து வந்து வெளியே விழுத யாரையா உள்ள பார்த்துக்கிட்டா? அந்த 2 சின்னஞ்சிறு செல்கள் இணையும் பொழுது அதிலிருந்து அந்த குழந்தையை உருவாக்கி கண்ணு, காது, மூக்கு, நுரையீரல், வாய், எத்தனை 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 சொல் கொடுத்து வந்தவுடனே தாய்ப்பாலையும் குடிக்கும் அந்த அறிவையும் கொடுத்தது யார்? யாரையா பண்ண? அந்த வயிற்றுக்குள்ள குழந்தையினுடைய கருவுக்குள்ள தொப்புள் கொடி வழியாக தாய் உண்ணுகின்ற உணவை அதற்கு ஏற்ற உணவாக மாற்றி கொடுப்பது யார்? சிந்திச்சிருக்கோமா? இதுதான் சத்து. இன்னும் 1000 பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சாப்பிடுற உணவு இருக்கையா, உணவு இந்த சாப்பாடு உள்ள போறதோட என் வேலை முடியுதுயா. எவ்வளவு அதிசயம் நடக்குதுயா உணவு உண்ணும்.
அந்த உணவை உண்ணதோட இங்க எத்தனை நாவடி சுரப்பி, மேல் சுரப்பி, கீழ் சுரப்பி, அதுல இருந்து என்னென்னமோ சுரந்து, மால்டோ சுரக்குது, அது சுரந்து அந்த உணவை அப்படியே. அதனாலதான் உணவு உண்ணும் போது நல்லா மெல்லணும்னு சொல்லுவாங்க. அப்படி அப்படியே முழுங்க கூடாது. அத்தனை சுரப்பிகளும் அந்த உணவோட சேரும். சேர்ந்து அப்படியே உணவு குழாய் வழியா போகுது. இது எனக்கு தெரிஞ்ச அறிவு. டாக்டர்களை கேட்டா எவ்வளவோ சொல்லுவாங்க. இறைப்பைக்குள்ள போகுது. அந்த இறைப்பைக்குள்ள மெல்லிய அமிலம் ஒண்ணு இருக்கு, நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அரிதகித அமிலம். அது அப்படியே அதை அரிக்குது அந்த உணவை. யாரு அந்த அமிலத்தை அங்க கொடுத்தா? உணவை அரிக்கணும்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சது யாரையா? ஐயா, இந்த உயிர் தோன்றது எப்படி? சிந்திச்சிருக்கோமா? சிந்திச்சிருக்கோமா? இந்த உயிர் எப்படி தோன்றுச்சு? இந்த உயிருக்கு தேவையான எல்லா உணவு வகைகளையும் முன்னாடியே கொடுத்துட்டானையா இறைவன். ஒண்ணும் வேண்டாம். இந்த பச்சையும் ஒண்ணு இருக்கு பாருங்க, இது எந்த விஞ்ஞானத்தாலும் பண்ண முடியாது. இந்த தாவர வகைகள் உணவு தயாரிக்குது. H2O, அதாவது நீர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளியினுடைய வெளிச்சத்துல கார்போஹைட்ரேட் CHO கிடைக்கும். கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இத போட்டு தயாரிச்சா உணவு தயாரிக்க முடியல. சூரிய ஒளியினுடைய வெளிச்சத்துல உணவை தயாரிக்க பார்த்தாங்க. நீரையும் கார்பன் டை ஆக்சைடையும் உள்ள இணைச்சு போட்டா கார்போஹைட்ரேட்ஸ் வரல. ஏன்னு கேட்டா பச்சையம் குளோரோபில் என்பது அந்த ஓரறிவு உள்ள தாவரத்தில் இருக்கு. ஆறறிவு மனிதன் என்று நம்மிடத்தில் கூட அதை உருவாக்க முடியலையா? இதுதான் இறைவன். ஓரறிவு தாவரத்துக்குள்ள கூட வச்சாயா உணவு தயாரிக்கும். அந்த ஏன்னா உன்னால நகர்ந்து போக முடியாது, நீயே உணவு தயாரிச்சு. எத்தனை கருணை, எத்தனை கருணை அவனுடையது. சிந்திச்சு சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அந்த உணவை போடுறோம், அரிதகித அமிலம் அதை அரிக்குது, ரசமா மாத்துது. ரசத்துல சில சுளிகளை சேர்க்கிறாரு இறைவன். உள்ள இருந்து இறைவன் தான் சேர்க்கிறார். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உள்ளே இருந்த ஆன்ம அறிவாக இருந்து கொண்டு, உணர்வாக இருந்து கொண்டு அதுல சில அமிலங்களை, அதுல சில துளிகளை சேர்த்து ரத்தமா மாத்துறாரு. அதுல இருந்து சிலதை எடுத்து தசையாக மாத்துகிறார். அதுல இருந்து கால்சியத்தை எடுத்து எலும்பா மாத்துறார். அதுல இருந்து சில துளிகளை எடுத்து போன் மேரோன்னு மாத்துறாரு, மஜ்ஜையா மாத்துறாரு. அதுல இருந்து விந்துநாதமா மாறும். எத்தனை எத்தனை அதிசயங்களை உடலுக்குள்ள. இந்த உடம்பு இவ்வளவு பெருசாயிட்டே வருது. யாரையா இந்த உணவை உள்ள இருந்து இப்படி இத்தனை தாதுக்களாக மாற்றிக் கொண்டிருப்பது? சிந்திச்சோமா? சிந்திச்சோமா? இந்த கண்ணுன்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி சிந்திச்சோமா? கேமரா கேமரான்னு கேமராவை கண்டுபிடிச்சன போடுறிய ஐயா, இந்த கேமரா மாதிரி வருமா? இந்த மனத்தை எங்கெங்கயோ ஒரு நாட்டடி. நல்லா சிந்திச்சு பாருங்க அன்பர்களே. சில துர்நாற்றம் அடிக்கும், அது மூக்குக்கு பிடிக்கலன்னு எப்படியா தெரியுது? சில நல்ல மனம், கற்பூர மனம், சாம்பிராணி மனமும் மணக்கும் பொழுது என் மூக்கு அது பிடிக்குது, அது எப்படியா எனக்கு தெரியுது? நல்லா சிந்திச்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. எத்தனை எத்தனை அதிசயங்களை. அதனாலதான் பாரதி பாடினா, எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் இறைவா என் இறைவா, சித்துடன் அசுத்தை இணைத்தாயே. சித்து என்றால் உயிர், அசுத்து என்றால் ஜடப்பொருள். இதை இணைத்தாயே, பக்தி எனும் நிலை வகுத்தாயே. பக்தின்ற ஒரு உணர்வை நம்ம கொடுத்துருக்கான். அப்ப நினைச்சு பாருங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, நான் போய் ஜோதி தரிசனம் பார்க்கும்போது பொங்கிட்டு உள்ள இருந்து எனக்கு அழுக வருது, ஏன்னு தெரியல. அதுதாயா பக்தி. பொங்கிட்டு அழுகுது. அப்ப அந்த ஆனந்தத்திற்கு எல்லை இருக்குமா? அந்த ஆனந்த எல்லை இருக்குமா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அப்படின்னும் போது அந்த எல்லையை சொல்ல முடியுமா? வள்ளல் பெருமானாரே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சொல்லி பாருங்க. நீங்க தொடர்ந்து ஒரு 5 முறை சொல்லி பாருங்க. நம்ம கடவுளா தெரியும். அப்போ நம்ம கடவுளா தெரியும். ஏன்னா கடவுளுக்கு மட்டும்தான் எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஏன்னா எல்லோரும் அவனுடைய குழந்தைகள். இதை சமைத்தது யார்? இறைவன் தானே. உருக வேண்டாமா நீங்க நினைச்சு நினைச்சு? இதுதான் சக்தி. அண்டத்துல போய் பாருங்க, அண்டத்துல எத்தனை அதிசயங்கள் வச்சிருக்காரு. மேல நம்ம தலைக்கு மேல நிமிர்ந்து பாருங்க, எத்தனை கோடான கோடி அண்டங்கள் மிதந்தும் உருண்டும் சுழன்றும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. என்னைக்காவது நம்ம பொத்து வந்து விழுமேன்னு பயந்துருக்கோமா? யார் இதையெல்லாம் நடத்தி கொண்டிருப்பது? என்றாவது சூரியன் உதிக்காமல் இருந்திருக்கிறதா? என்றாவது பூமி தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து மாற்றிக்கொண்டு சுழன்று இருக்கிறதா? என்றாவது பூமி 24 மணி நேரம் இன்னைக்கு சுத்தல, தப்பி போ 25 மணி நேரம் சுத்திருச்சு சொல்லி இருக்கோமா? எங்கேயாவது விஞ்ஞானிகள் சொல்லி இருக்காங்களா? என்றாவது முன்னாடியே சுத்திருச்சு நடந்திருக்கா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இன்னும் எத்தனை எத்தனை ஆயிரம் அதிசயங்களை அதை உள்ளடக்கி கொண்டு நிமிர்ந்து பாருங்க. ஒண்ணும் வேண்டாங்க. இந்த அண்ட சராசரம் சொல்லாத எந்த உண்மையும் யாரும் சொல்ல முடியாது. அதுதாங்க குரு. போங்க, இரவு போங்க,
நல்ல போய் மொட்டை மாடியில நிமிந்து படுத்துக்கோங்க. அப்படியே பாருங்க, உண்மையாக இறை அனுபவத்தை, இறை உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அது சொல்லாத எதையும் யாரும் சொல்ல முடியாது. இறைவா இறைவா இறைவன் உள்ள போங்க. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான் அந்த அண்ட விசாரம் பண்ணும். அண்டமும் பிண்டமும் ஒண்ணுன்றதை உணருங்க. பண்ணி உள்ள போய் 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 ஆழ்ந்து உள்ள போங்க. வெளியில போய் தேடுறதுல எந்த விஷயமும் கிடைக்காது. உள்ள போய் அந்த விசாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். அது என்ன தெரியுங்களா? பெருமானார் சொல்றார், உயிருள் யாம் எம்முள் உயிர் என்று உணர்த்தி உயிர் நலம் பரவுக. எனக்கு நீ சொன்னிய எம்முள் உயிர் உயிருள் யாம் என உணர்ந்து உயிர் நலம் பரவுக. அவ்வளவுதான். எங்கெங்கு நோக்கினும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரமே. இந்த சத் விசாரம் செய்யும் பொழுது என்ன தெரியும்? ஏன் பெருமானார் இவ்வளவு அதை வலியுறுத்துகிறார் என்றால், நம்ம இந்த சத் விசாரம் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, உண்மை உணர்வு கிடைக்காது. உள்ள போய் 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 அந்த ஆன்ம அறிவை பெறும் பொழுது, அந்த உயிர் அறிவை பெறும் பொழுது, எனக்குள் இறைவன் ஒளிர்வதை நாம் பெறுவோம். பெருமானார் சொல்கிறார், கோடான கோடி ஆண்டுகள், பெருமானாருடைய பேருபதேச வார்த்தைகள், கோடான கோடி ஆண்டுகள் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் சென்று ஒரு முனிவர் எத்தனை ஆண்டு காலம் தவம் புரிந்தாலும் பெறாத உஷ்ணத்தை நீங்கள் சத்விசாரம் செய்யும் பொழுது 3 மணி நேரத்தில் உள்ளே இருக்கின்ற ஆன்ம உருக்கத்தோடு செய்தீர்களே என்றால், சத்தியம் சொல்லி கூறுகின்றேன், உங்கள் முன்னால் இறைவன் தோன்றுவார், தன்னுடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த இடத்துல இருந்து நான் பதிவு செய்றேன். 3 மணி நேரம் நீங்க, அது ஒரு ஜாமம்னு சொல்றாரு. 3 மணி நேரம் நீங்கள் சத்விசாரத்தில் ஆன்ம உருக்கத்தோடு, இந்த வார்த்தையை பதிவு செய்து கொள்ளுங்கள், ஆன்ம உருக்கத்தோடு நீங்கள் சத்விசாரம் செய்தீர்களே என்றால், நான் கூறுகின்றேன், உங்கள் முன்னால் இறைவன் தோன்றுவார். எத்தனை கோடி ஆண்டுகளும் தவம் செய்ய வேணாம். யாருங்க நமக்கு இவ்வளவு எளிமையா தெளிவா இவ்வளவு ஓபனா டிக்ளேர் பண்ண முடியும்? இவ்வளவுதான். நீ எங்கேயும் உனக்கு மேல புத்து கட்ட வேணாம், எங்கேயும் போய் உண்ணாம உட்காந்துக்க வேண்டாம், எந்த விரதமும் வேணாம், எந்த ஆச்சாரமும் வேணாம், எந்த விகற்பமும் வேணாம், எந்த வர்ணமும் வேணாம், எந்த மந்திரமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இதை செய், விசாரம் செய். அப்பொழுது ஏற்படுகின்ற உஷ்ணம் உன்னுடைய அசுத்த மாயை திரையை அகற்றும், அறியாமை அகலும், நான் வேறு நீ வேறு என்ற நிலை அகலும். அவனுக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு வருமா? சக மனிதனை அடித்து உண்ணும் பழக்கம் வருமா? உயிர்களை துன்புறுத்தும் எண்ணம் வருமா? உயிர்களை இன்புற்று வாழும் எண்ணம் வருமா? எல்லா உயிர்களுக்கும் இருக்கின்ற அந்த இறை காட்சி, உயிர் அனுபவம் கிடைக்கும். அந்த அசுத்த மாயத்திரை, ஐயோ இறைவா, எல்லாம் இங்க போட்டிருக்காங்க ஒரு படம், எல்லா உயிர்களும் அந்த ஜோதி வடிவமாக இருக்கின்றது. எல்லா ஆன்மாதான். அவன் சபையில யாருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. நீ நாயா நரியா கோழியா ஓரறிவா அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சமம். சக மனிதர்கள் இப்படி அடிச்சு சாப்பிடுறிய, அது எல்லோரும் ஒரு சகோதரர்கள் தானே. ஆண்மனைய ஒருமைப்பாடு மேலோங்கும். அப்படி மேலோங்கும் பொழுது என்ன நம் உள்ளத்துல வரும்? பரோபகாரம். யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு. யாருன்னாலும், ஐயோ இது என்னுடைய சகோதரன் தான், நாங்கெல்லாம் மேல ஒரே இடத்துதான் பிறந்தோம், எல்லாம் அங்கிருந்து இப்ப கிளம்பி வந்திருக்கோம், அந்த மாயை திரை எனக்கு தெரியலப்பா, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, இனிமே என்னுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா, விசாரம் பண்ணிட்டேன், எனக்கு யாரும் தெரிஞ்சது. இது இயல்பா நடக்கும். யாரும் உங்களுக்கு தடி வச்சு உங்களுக்கு அடிச்சுலாம் கனிய வைக்க வேண்டாம், தானா கணிஞ்சிடும், இயல்பா நடந்துரும். விசாரம் பண்ண என்ன வரும் தெரியுமா? இயல்பாகவே ஜீவகாருண்யம் மேலோங்கும். யாரிடத்திலும் கோபமா பேச மனசே வராது. யார் என்ன பண்ணாலும் சகஜ நிஷ்டை தோன்றிவிடும், சகஜமா போயிடும். பரவாயில்ல இருக்கட்டும், அதுக்கு இன்னும் அந்த உண்மை தெரியல, அது பாவத்தை ஏத்துக்குது, நான் அப்படி இருக்க மாட்டேன், பேசிட்டு போ. பேசுற நீயும் இருக்க போறதில்ல, நானும் இருக்க போறதில்ல, மரணமில்லா பெருவாழ்வை எங்க பெருமானார் கொடுத்திருக்காரு, இப்படி வாழ்ந்து அதை நான் அடைஞ்சிடறேன், பேசிட்டு போ, என்னால முடிஞ்ச உங்க நல்லதே செஞ்சுட்டு. ஏன்னா நான் எனக்கு மார்க் கொடுக்க வேண்டியது எங்க பெருமானார், அவர் முன்னாடி போய் நான் தலை குனிஞ்சு நிக்க முடியாது. நீ என்ன வேணாலும் என்ன பேசிக்கோ என்கிற சகஜ நிஷ்டை. முடிந்தவரை உதவி உதவி உதவி. எத்துணையும் பேதம் உறாது, எல்லளவு கூட பேதம் இருக்காது. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. இவ்வளவுதாங்க.
பரோபகாரம். இந்த சத்திசாரம் பண்ணிட்டீங்கன்னா எல்லளவுக்கு கூட பேதம் இருக்காது. எப்படி பாருங்க பெருமை நிச்சயமா வருதுங்க. நமக்கு துரோகம் பண்ணவங்க மேல கூட அன்பு தாங்க வருது. ஐயோ பாவம், அவங்களுக்கு தெரியலையே, அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு இப்படிலாம் பண்ணா அந்த அடுத்த பேர் என்னவா ஆவாங்களோ, என்ன கஷ்டப்பட போறாங்களோ, மரணம் என்பது எவ்வளவு கொடுமையானது என்பது, பிணி என்பது, மூப்பு என்பது அவர்களுக்கு தெரியலையே, இது நிலையானது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களே. பெருமானார் கூறுவார், வையமேல் பிறர்தம் கோலமும் நடையும் ஐயனே நான் சிறிதும் மூண்டி நான் பார்த்ததே இல்லை, பார்ப்பனேல் பயம் மிக படைப்பேன். அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் வருது. ஏன்னா வாழ்க்கையினுடைய நிலைமை புரியாமல் விளையாடுகின்றார்களே. இத்தனை பேச்சுகள், எத்தனை ஆட்டம், எத்தனை கோலம், என்ன பேச்சு. அப்ப இதெல்லாம் அவங்கள பார்த்து பரிதாபப்படுவோம், வாழ்த்துவோம். நீயும் திருந்திடு, போதும், வாழ்ந்த வாழ்க்கை நிலையானது கிடையாது, நீர்க்குமிழி போல என்னைக்கு வேணாலும் கலைஞ்சிரும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல. நீ தான் பெருமானாருடைய உச்சங்க பரோபகாரம். எல்லாரும் சொல்லல, எவ்வுயிரும், எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. கொசுவை கூட அடிக்க மாட்டோங்க. கொசு நம்ம மேல உட்கார்ந்தா கூட அடிக்கணும்னு தோணாது, போயிடு வேண்டாம். எலி எத்தனை முறை வீட்டுக்கு வந்தாலும் அதை ஒண்ணும் பண்ண தோணல, அதை பார்த்தா பரிதாபமா இருக்கு, போயிடு. ஏன் எங்க வீட்டுக்கு வர அப்பா மூச்சு வந்தா இட்டு வாங்க மனசு வரல. எறும்பு நம்ம வீட்டுக்கு வந்தா மருந்து போட மனசு வரல, அதுக்கு எத்தனை ஓரமா சக்கரை போட்டா அங்க போயிட்டு சாப்பிடுது, அங்க போய் சாப்பிட்டு கிளம்புறீங்க. எவ்வுயிரும் தம்முயிர் போல நீ. ஏன்னா அந்த உயிர் அங்க கொண்டா நமக்கு அங்க போயிடுமே. ஐயோ நீயும் இறைவனாச்சு, எனக்கு பெருமானார் தானே சொல்லி கொடுத்துருக்காரு. நீ எறும்பு கிடையாது, நீயும் ஒரு ஜீவனாச்சே, நீ கொசு கிடையாது. ஐயோ மனிதனை கொன்றால் தான் கொள்ளுதுவா, கோழி அடிச்சு சாப்பிட்டாதான் புலால் மறுத்தலா, அது மட்டும் தான் நான் சாப்பிடாம இருந்தா புலால் இல்லையே, இந்த கொசு அடிக்கிறேன் அதுவும் என் ஜீவகாரணியம் போகிறதுன்னு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நிற்பார். இந்த சத்திசாரம் செய்யும் பொழுது அவர்களுக்கு மட்டும்தான் இந்த, யாரும் சொல்லி புரிய வைக்க முடியாது. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார். யாரும் கடிஞ்சோ வற்புறுத்தியோ சொல்லக்கூடாது, உவந்து செய்யணும், சந்தோஷமா இருக்கும். ஒரு அன்பர் சொன்னாரா, இதையெல்லாம் விட ஜீவகாருண்யம், ஒரு உயிருக்கு தேடி போய் உணவு கொடுக்கும் போது கிடைக்கிற ஒரு ஆனந்த அனுபவம் இந்த ஜோதி பார்க்கும் போது கூட எனக்கு வரலமானார். அதாயா உண்மை, அதாயா உண்மை. ஒரு உயிர் தேடி கஷ்டப்படும் போது அது சாப்பாடு அள்ளி அள்ளி சாப்பிடும் போது நான் பார்ப்போமா, அப்ப கிடைக்கிற ஆனந்தம் எனக்கு உண்மையா சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்க, ஜோதி பார்க்கும் போது கூட எனக்கு கிடைக்கல. அதாயா உண்மை, அதாயா உண்மை. அது கிடைக்கணும் தாயா வந்து ஜோதிய பாரு, இந்த ஜோதி தான் எல்லா உயிர்களுக்குள்ள ஜோதியா விளங்கிட்டு இருக்குன்னு சொல்லதாயா அதை குறிப்பா கொடுத்தாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கல, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க தாங்க முன்னாடி போயிட்டு இருக்கீங்க, நாங்க பின்னாடி வரும். இதுதான உண்மை. ஒரு உயிருக்கு சேவை செய்யும் பொழுது அந்த உயிர் உறும் துன்பத்தை என்னால் துடைப்பதற்கு இறைவன் எனக்கு அருள் இருக்கின்றானே என்று உவக்கின்றதே உள்ளம். எத்தனையோ பேர் வாங்குற நிலைமையில இருக்காங்க, நம்ம கொடுக்கிற நிலைமையில பெருமானார் வச்சிருக்காரு. கொடுத்துக்கிட்டே இருங்க, வாங்குற நிலைமை வராம போயிடும், வாங்குற நிலைமை வராம போயிடும். வாங்குறதுன்றது மிகப்பெரியது, மிகப்பெரிய கொடுமை, அது வரவே கூடாது. ஏன்னா கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுக்குறவங்களுக்கு வாங்குற நிலைமையை இறைவன் நமக்கு வைக்கவே மாட்டாரு, கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார். எவரோ யாரோ அவர் உள்ளம்தான், அவருடைய உள்ளம்தான் சுத்த சித்துருவாயினார். சுத்த என்றார் பெருமானார் நிறைய இடங்களில் இந்த சுத்த என்ற வார்த்தையை பயன்படுத்தார். சுத்தம் என்றால் கொஞ்சம் கூட அப்பழுக்கு கிடையாது. எங்கெங்க இருந்த எல்லா இடத்துலயும் சித்துருதான், அவன் எந்த இடத்துல இல்ல, எல்லா இடத்துலயும் சித்துருவா விளையாடிட்டு தான் இருக்கான், ஆடிட்டு தான் இருக்கான். ஆனா யார் உள்ளத்துல தெரியுமா, இவங்க உள்ளத்துல சுத்தமா ஆடிட்டு இருக்கான், கரையில்லாம ஆடிட்டு இருக்கான். எல்லாரும் உள்ளங்களிலும் அவன் நடமாடி கொண்டிருக்கின்றான். எவருடைய இப்படிப்பட்ட உள்ளத்தில் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் சிதம்பரத்துல ஆடிட்டு இல்லையா, சிதம்பரத்துல நடராஜ டான்ஸ் ஆடிட்டு இல்லையா, இவர்களுடைய உள்ளத்தில் அல்லவா எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தேர்ந்தேனார். தேர்ந்தேன்னா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம், அறிந்து கொண்டேன்னு சொல்லலாம், உணர்ந்து கொண்டேன்னு சொல்லலாம், ஆராய்ச்சி பண்ணி நான் முடிவை டிக்ளேர் பண்ணேன்னு சொல்லலாம். தேர்ந்தேன் என்பதற்கு அத்தனை அர்த்தங்கள். தேர்ந்தேன், நான் டிக்ளேர், இதுதான் உண்மை. அறிந்தேன், புரிந்தேன், உணர்ந்தேன், தேர்ந்தேன், நான் தேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, தேர்ந்தேன்.
இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறோம்? அந்த வித்தகர்தம் சேவடிக்கே. யாருங்க? பெருமானார். நாம அவர் பாதம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கன்றோமே, அந்த பெருமானார் கூறுகின்றார், அப்படிப்பட்ட வித்தகர் யாரோ அவருடைய சேவடிக்கே சேவை செய்ய என் சிந்தை மிக விழைந்ததாலோ என்ன. நாம இனிமே பெருமானாரை தேடி எங்கேயும் போக வேண்டாங்க. ஐயா 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 ஐயான்னு கெஞ்சிக்கிட்டு என் உரிமை நாயகன் நான் கெஞ்ச வேண்டியதில்லை. நான் உன்னை எதையுமே கேட்க மாட்டேன். நீ என்ன சொன்ன? தயவு, பரிவு, இரக்கம், கருணை, பரோபகாரம், இதைத்தானே சொன்ன. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் நீ தானே சொன்ன. எந்த மகான் நமக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கான்? எந்த மகான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கான்? நான் யாரையும் குறை சொல்லல, நான் என் பெருமானாதாயம் சொன்னாரு. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள். இந்த ஒரே ஒரு தொடர் போதையா இன்னைக்கு நாட்டுல என்னென்னமோ பிரச்சனை நடக்குது, யாரோ மீட்டிங் போட்டு பேசுறாங்க, ஒன்னும் பண்ண முடியல. இந்த ஒன்னு செயல்பாட்டிற்கு என் பெருமானாருடைய இந்த வாக்கியம் உலகம் எங்கும் பரவி விட்டது என்றால் ஜீவகாருண்யம் 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 எங்கு வேணாலும் இது ஒலித்தால் எத்தனை இன்பமயமாக இந்த உலகம் இருக்கும். எத்தனை பிரச்சனைகளுக்கும், ஏன் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இவ்வுலகம் இருந்தது. அது வீட்டு பிரச்சனையாகட்டும், நாட்டு பிரச்சனையாகட்டும், உலக பிரச்சனையாகட்டும், எல்லை பிரச்சனையாகட்டும், ஜாதி பிரச்சனையாகட்டும், சமய பிரச்சனையாகட்டும், ஆண்பால் இன பிரச்சனையா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு சொல் போதும். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள். இந்த வீட்டினுடைய இந்த உலகத்துல இருக்கணும்னா கூட ஜீவகாருண்யம் தான் உலக காப்பத போது, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனை யாகங்கள், எத்தனை குடமுழுக்குகள், எத்தனை மகாமம், ஒண்ணும் பண்ண முடியாது. ஜீவகாருண்யம். பெருமானார் சொல்றார், ஜீவகாருண்யம் இல்லாத, பரோபகாரம் இல்லாத உள்ளம் எங்க போய் நின்னாலும் இறைவன் ஓடி போயிடுவான் நம்மளை பார்த்து. ஆனா ஜீவகாருண்யம் இருக்கிறவங்க எங்கேயும் போக வேண்டாம், எதை தேடியும் அலைய வேண்டாம். அவர்களை தேடி அனைத்து நன்மைகளும் வரும். ஆதலால் இந்த நன்னாளை பயன்படுத்தி அன்பர்களே, தைப்பூசம் என்பது பெருமானார் இறைவனோடு இரண்டரை கலந்தை. இது சாதாரண ஏதோ ஒரு விழாவாக எல்லா கோயிலையும் பண்ற மாதிரியும் எல்லா தலைவர்களும் பண்ற மாதிரி தயவு செய்து செய்யார். நாம் எல்லாம் பாக்கியசாலிகள். அவரை அறிந்திருக்கிறோம், அவரை தெரிந்திருக்கிறோம், அவருடைய பாதம் பட்ட இந்த மண்ணில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பது என்ன புண்ணியம் செய்தோமோ. ஆனா அந்த முழு புண்ணியத்தையும் முழுமையாக அனுபவியுங்கள். ஒரு வினாடியாவது, சன நேரமாவது பெருமானாரை சிந்தியுங்கள். இறைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சிந்தியுங்கள். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையை உணருங்கள். பெருமானாரை இந்த நாள், இன்று நான் இங்கு அமர்ந்திருக்கின்றேன், இதற்கு என்ன பொருள் என்பதை உணருங்கள். விசாரம் செய்யுங்கள். முடிந்தவரை எங்கு பார்த்தாலும் முடிந்தவரை யாரே எனினும் எந்த உயிராக இருந்தாலும் இரக்கம் கொண்டு தர்ம உணர்வோடே செயல்படும். இந்த உணர்வு இருந்தால் நான் அறுதியிட்டு கூறுகிறேன், பெருமானாருடைய வார்த்தையாக கூறுகிறேன், பயம் இல்லை, கவலை இல்லை, ஐயம் இல்லை. இந்த மூன்றும் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் ருசித்து பாருங்கள். நாம் எல்லோரும் தேவர்களே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீராமலிங்காய நமஹ. அனைவருக்கும் இரவு வணக்கம். ஒரு கிராமத்தில் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. அது பக்கத்தில் ஒரு பையன் விளையாடிட்டு இருக்கான். திடீர்னு என்னை காப்பாத்துன்னு ஒரே சத்தம். பையன் என்ன சத்தம் அப்படின்னு போய் பார்க்கறான். ஒரு முதலை ஒன்று ஒரு வலையில மாட்டிட்டு இருக்கு. வலை விரிச்சிருக்காங்க, அதுல ஒரு முதலை மாட்டிட்டு இருக்கு. அது இவனை பார்த்து என்னை காப்பாத்து, இந்த வலையில இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு. இந்த பையன் சொன்னான், இல்ல நான் உன்னை வலையில இருந்து காப்பாத்துனா நீ என்னைய முழுங்கிடுவியே, நான் என்ன பண்றது அப்படின்னா. முதல்ல இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்,
என்ன நீ காப்பாத்து அப்படி. நான் எப்படி உன்னை நம்புறது? இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என் வார்த்தையை நீ நம்பு. அந்த பையன் அதை நம்பி அந்த வலையை அறுக்க ஆரம்பிச்சான். அது வாய்ப்பகுதியை அறுத்த உடனே அது அவன் காலை பிடிச்சிருச்சு. அந்த வாய்ப்பகுதி வலையை அறுத்த உடனே அது அவன் காலை பிடிச்சிருச்சு. பையன் வந்து, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டியே, நீ என்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னியே, உன்னுடைய வார்த்தையை நம்பி நான் உன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணா நீ என் காலையே பிடிச்சிட்டியே, இது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் உலகமா? இப்படி தான் இருக்குமா இந்த உலகம் அப்படின்னு கேட்குறான். அந்த முதல்ல இதுதான் உலகம், நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சாதிச்சுக்கணும், இதுதான் உலகம் அப்படின்னு. அந்த பையன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். மேலே வந்து பறவைகள்லாம் இருக்கு அந்த மரத்தில். பறவைகளை பார்த்து கேட்குறான், இதுதான் உலகமா? சொல்லுங்களேன், நான் எப்படி இதை நம்பி காப்பாத்தினேன், இதுதான் உலகமான்னு கேட்டான். அந்த பறவைங்க, நான் எவ்வளோ உச்சியில் எவ்வளோ சேஃபாக போய் கூடு கட்டிட்டு இருக்கேன், கூடு கட்டி அதில் முட்டையிடுறேன், ஆனால் இந்த பாம்பு எப்படியோ ஏறி வந்து அதை சாப்பிட்டுட்டு போயிடுதே, இதுதான் உலகம் அப்படின்னுச்சான் அந்த பறவைங்க. பக்கத்தில் ஒரு ஆடு, அவன் அந்த ஆட்டை பாட்டு கேட்குறான், இந்த மாதிரி நடந்து போச்சே, இதுதான் உலகமா, நீயாவது சொல்லேன்னு. அந்த ஆடு, என்ன நல்லா கொழுன்னு என் முதலாளி வளர்க்குறாரு, சரி நல்லா வளர்க்குறாரு, நான் சந்தோஷமாக வளர்க்குறேன், ஒரு விசேஷம் வந்தால் என்னையே அடித்து சாப்பிட்டுறாரு, இதுதான் உலகம் அப்படின்னுச்சா அந்த ஆடு. இந்த மாதிரியே கேட்டுக்கிட்டே போக எல்லாமே இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தது. அந்த பையனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னடா இதுதான் உலகமா? நம்பிக்கை துரோகம் தான் உலகமா? நம்ம அந்த வார்த்தையை நம்பி நம்ம ஒரு உயிரை காப்பாற்ற போனோமே, நம்பிக்கை துரோகம் தான் உலகமா? அந்த பக்கத்தில் ஒரு முயல் துள்ளி குளிச்சு வந்தது. இவன் முயலை பார்த்து கேட்குறான், இதுதான் உலகமான்னு. முயல் வந்து, இல்லை இல்லை, இது உலகம் இல்லை, இது உலகம் இல்லை, நம்பினோர் கைவிடப்படையல், அதுதான் உலகம் அப்படின்னுச்சான். முதலைக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. இத்துணுண்டு முயல், நீ என்ன இந்த மாதிரி பேசுற அப்படின்னு முயலை பார்த்து முதல்ல கத்துச்சு. அந்த முயல் வந்து, ஆமா இவங்க சொன்னதெல்லாம் உலகம் கிடையாது, இப்ப நான் சொல்றதுதான் உலகம், நம்பினவங்க கைவிட மாட்டாங்க. முதல்ல வந்து, என்ன எப்படி சொல்ற நீ வந்து அந்த பையனை விட்டு பாரு, நீ சொல்றது எனக்கு சரியா கேட்கல, அந்த பையனை விட்டுட்டு பேசு அப்படின்னுச்சான் முயல். முதல்ல உஷாராயிடுச்சு, அந்த பையனை விட்டன்னா அவன் தப்பிச்சு ஓடிடுவானே, விட முடியாதுன்னு. அதுக்கு முயல் சொல்லுச்சு, ஏன் இப்படி அறிவு இல்லாம இருக்கிற, உனக்கு தான் அவ்வளோ பெரிய வால் இருக்கு, வாலில் உனக்கு எவ்வளோ சக்தி இருக்கு, அந்த வாயை விட்டுட்டு உடனே டமால்ல வாலில் அடிச்சு நீ கொண்டுட மாட்டியா அப்படின்னு. முதலைக்கு ஆமா ஆமா, உடனே அந்த கர்வம், ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை விட்டுச்சு. பையன் ஓடி வந்துட்டான். அந்த முதலையால வாலை தூக்க முடியல, ஏன்னா அந்த வாயை கட் பண்ணும் போதே முதல்ல அவன் இதை பிடிச்சிருச்சு. அதனால அவன் அந்த வலையை மொத்தமா அறுக்கல. அந்த பையன் அந்த கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் அந்த முதலைக்கு தன்னுடைய வலை மொத்தம் அறுபடவில்லை அப்படிங்கிறதே தெரியல. அந்த பையன் தப்பிச்சு போயிட்டான். அந்த முயல் சொல்லிச்சு, இதுதான் உலகம், நம்பினவங்க எப்பயுமே கைவிட மாட்டாங்க அப்படின்னு. ஐயா சொல்றாரு, என்னை நம்பியிருங்கள், எல்லாருக்கும் நன்மை உண்டாம் அப்படின்னு நம்பெருமான் வள்ளல் பெருமான் கூறிய வாசகம் அது. அவரை நம்பி இருந்தோம் என்றால் யாரையும் அவர் கைவிட மாட்டார். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சற்சங்கம்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நானே சன்மார்க்கம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் நடத்திட்டு இருக்கிறாரு இவங்க மூலமா. இங்க அருமையான ஒரு தலைப்பு, இதுக்கு முன்னாடி பேசின தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு, ரொம்ப அழகா அந்த அம்மையார் எடுத்து சொல்லிட்டு போனாங்க. உறவு 7 பகை 7. நமக்கு உறவு அப்படின்னு சொன்னா எந்த குணங்களும் ஞாபகத்துக்கு வராது, பகைனா எந்த குணங்களும் ஞாபகத்துக்கு வராது, மனுஷங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. உறவு அப்படின்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணன் தங்க தம்பி தங்கச்சி மாமா மச்சான் எல்லா உறவுகளும் தான் ஞாபகத்துக்கு வரும். பகை அப்படின்னா யார் மேலாம் நமக்கு பகையோ அத்தனையும் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஐயா இது எல்லாமே சொல்லவே இல்லை. ரொம்ப அழகா நம்மளுடைய குணங்களை வரையிட்டு, இப்ப இங்க ஜோதி தரிசனம் நடக்குது, அது எந்த அடிப்படையில நடக்குது, அந்த திரைகள் விளக்குறாங்க இல்லைங்களா, அந்த பகையான அந்த 7 குணங்களையும் விளக்கினால் உள்ளே நம்மால் ஜோதியை ஆண்டவனை காண இயலும். அதுதான் இங்க இதோடைய தாத்பரியம், அதுதான் இங்க தலைப்பு. நமக்கு என்னங்க அந்த மாதிரி பகை எவ்வளவு இருக்குது, உறவு எத்தனை இருக்குது. பசி அப்படிங்கிறது பகைன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா நான் அதை உறவுன்னு சொல்லுவேன். பசி என்பது
பகையல்ல, உறவு. ஏன் அப்படின்னா அந்த பசிங்கிறது இருந்ததுனாலதான் உபகார சக்தியே நமக்கு வந்தது. பசின்னு ஒண்ணு இல்லைன்னா அவன் வேலையை பார்த்துட்டு போயிருப்பான், உபகார சக்தியே வந்திருக்காது. அந்த பசி ஒரு உபகார கருவி. ஐயா வசன பாகத்துல கொடுக்கிறார், அது ஒரு உபகார கருவி. அந்த பசி இருக்கிறதுனாலதான் ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது விளங்குச்சு. அந்த ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக விளங்கும். அதனால பசி உபகார கருவி. இது மாதிரி நமக்கு எவ்வளவோ உறவுகள். அதாவது இது பாடல்கள்ல இருக்கிற உறவு பகையை பத்தி நான் கடைசியா சொல்லிட்டு போயிடுறேன். மறதி, அது நம்மளுக்கு உறவா பகையா? நம்ம எல்லாம் பகைன்னு நினைச்சுப்போம், ஐயோ மறந்து போச்சேம்போம். ஆனா மறதி மட்டும் இல்லைன்னா நம்மளால ஒரு நாள் கூட உயிரோட வாழ முடியாது. சின்ன வயசுல நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம மறக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர்கிட்டயும் சிரிச்சு பேச மாட்டோம். அத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கும். எல்லாத்தையும் மறக்கிறதுனால தான் நம்மளால அன்றாடம் வாழ முடியுது. அதாவது டெய்லி நம்ம வாழணும்னு வச்சுக்கோங்க. நடைமுறை சன்மார்க்கம், நான் எப்பயுமே அதை சொல்லுவேன், நடைமுறை சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சன்மார்க்கத்தை பேப்பர்ல புக்கில் வச்சு படிச்சுட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. எதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுதோ அதையெல்லாம் தான் நான் பேசுறதும் வழக்கம். ஐயா இந்த திருவருட்பால எல்லாத்தையும் சூட்சுமமா சொல்லியிருப்பார். அதாவது அருட்பால வெளிப்படையா சொல்றதும் உண்டு, சூட்சுமமா சொல்றது உண்டு. சூட்சுமம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு ராஜா ஒரு பறவையை வளர்க்குறாரு. அந்த பறவை கூண்டுல தான் நல்லா எல்லா ஆகாரமும் கொடுத்து எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் அது கூண்டுல அடப்பட்டு இருக்குது. அது மந்திரி கிட்ட கேட்குது, நான் எப்படியாவது இந்த கூண்டுல இருந்து தப்பிச்சு போகணும், ஏதாவது வழி சொல்ல. மந்திரி எப்படி சொல்ல முடியும்? ராஜா வளர்க்குற பறவை, மந்திரி வழி சொல்ல முடியுமா? அது கேட்டுக்கிட்டே இருந்தது. மந்திரி அந்த பறவை அந்த மாதிரி வழி கேட்ட உடனே மந்திரி மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அடுத்த நாள் ராஜா எடுத்துக்கிட்டு வராரு. ஆகாரம் எடுத்துட்டு அந்த குருவி கிட்ட ஆகாரத்தை கொடுக்கிறாரு. குருவி ஆகாரத்தை உள்ள வச்சுட்டாரு, பூண்டை மறுபடியும் மூடிட்டாரு. அந்த குருவி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ராஜா உடனே பதட்டம் ஆயிட்டார். ஐயோ என்ன ஆச்சு குருவிக்கு? என்ன கூண்டை திறந்தாரு, குருவி பறந்து போயிடுச்சு. மந்திரி வாயை திறந்து சொல்லல என்ன செய்யணும் அப்படின்னு. கூண்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்ட குருவிக்கு மயக்கம் போட்டு விழுந்து காமிச்சாரு சூட்சமமாக. அந்த மாதிரி ஐயா இங்க சூட்சமமா தர்மசாலையை திறந்து வச்சு நாம எல்லாரும் அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிற அடிப்படையில வாழ்ந்தோம் என்றால் இங்க ஞானசபையை திறந்து இந்த ஜோதியை பார்க்கலாம் அப்படின்னு அது ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பை உண்டு பண்ணி வைத்து சென்றார். அந்த சூட்சுமம், இந்த சூட்சுமத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சு நடந்துக்கணும். அருட்பால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் லிங்க் பண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த உறவு எழு பகை எழு அப்படின்னும் போது நேரம் அந்த பாடல்கள்ல ரொம்ப அழகா எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. காம உட்பகைவனும், அதாவது பகை, காம உட்பகைவனும் கோபவெங்கொடியனும் கனலோப முழு மூடனும் கடுமோக வீணனும் கொடு மதம் எனும் துட்ட கண்கெட்ட ஆங்காரியும் ஏமமறு மாச்சழிய விழலனும் கொலை என்று இயம்பு பாதகனுமாம் இவ்வெழுவரும். இதுதாங்க நம்மளுடைய பகை. இதுதான் நம்மளுடைய பகை. இதுல இந்த காம உட்பகைவனும் அப்படின்னு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த காமம் அப்படின்னா உடனே எல்லாருக்கும் தோன்றது அந்த செக்ஸ் தான் தோணும். அதுவும் ஒரு பொருள். ரொம்ப அழகா ஐயா உரைநடையில் அதுக்கு விளக்கமே கொடுத்திருக்கிறார். நம்ம வசன பாகத்துல ஒரு இந்திரிய அறிவு, கரண அறிவு, ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு அப்படின்னு சொல்லும் போது இந்திரிய காட்சி, கரண காட்சி, ஜீவ காட்சி, ஆன்ம காட்சின்னு ரொம்ப அழகா அதை விளக்கி கொடுக்கிறார். ஒரு வஸ்துவினுடைய நாம ரூபமின்றி காணுதல் இந்திரிய காட்சி.
கரணக்காட்சி என்பது அந்த வஸ்துவை பற்றுதல். அந்த பற்றுதல் அப்படிங்கிறதுக்கு பேரு அவா. அதுக்கு பேரு அவா. அதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற சித்தி விருத்தி உண்டாகின்றது ஆசை என்னும் காமம். இந்த ஆசை அப்படிங்கிறது தான் அந்த காமம். ஒரு பொருளை அது மேல நம்ம பற்று வைக்கிறது அவா. ஆனா அதை அனுபவிக்கணும்னு ஒரு லெவல் வருது பாருங்க. அடுத்த லெவல் சித்த விருத்தி. மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லுவாங்க கரணங்கள், அந்த கரணங்கள். அதுல அதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த சித்த விருத்தி உண்டாகுவது, அதுதான் ஆசை என்னும் காமம். ரொம்ப அழகா அந்த காமத்துக்கு விளக்கத்தை ஐயா கொடுக்கிறார். ஆனா அதுக்கு அடுத்தது தன்வசப்படுத்த நினைத்ததல். அந்த விஷயத்தை எது மேல நம்ம பற்று வைக்கிறோமோ, அதை அடைய நினைக்கின்றோமோ, அதை தன்வசப்படுத்த நினைத்துதல் மோகம். என்ன அழகா அதை எடுத்துக்கிட்டு போறாருப்பாங்க. அதனால் எந்த ஒரு வஸ்துவினிடத்தும் மோகம் காமம் முதலியவை இல்லாமல் அவா மாத்திரமாய் இருத்தல் அவசியம். எது மேலேயும் நம்மளுக்கு ஆசையோ காமம் மோகம் இருக்கக்கூடாது. அவா மாத்திரம் இருத்தல் அவசியம். அதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு வாசகம் சொல்றாரு. சன்மார்க்கத்தில் அவாவும் ஏகதேசத்திலும் இருக்கக்கூடாது. இந்த வாசகம் இப்ப வர உரைநடை புத்தகத்துல இல்லைங்க. வருத்தப்பட வேண்டிய விஷயம். பழைய புக்கில் இந்த வாசகம் இருக்கின்றது. இப்பொழுது வரக்கூடிய உரைநடை புத்தகத்தில் இந்த வாசகம் இல்லை. ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. சன்மார்க்கத்தில் ஏகதேசத்திலும் அவாவும் இருக்கக்கூடாது. அப்ப சன்மார்க்கம் எந்த நிலையில இருக்குது பாருங்க. பற்றுதல். என்ன ஐயா சொல்றாரு, பற்றற்றான் பற்றினையே பற்றுதல் வேண்டும் அப்படின்னு ஐயா சொல்றார். பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றே பற்றுமினோ எற்றும் இரவீரே. அந்த மாதிரி ஒரு பற்றற்ற நிலைக்கு போகணுங்கிறது தான் சன்மார்க்கம். அதுதான் இங்க சொல்றார். சன்மார்க்கத்தில் ஏகதேசத்திலும் அவா என்பது இருத்தல் கூடாது. ஏன்னா இந்த அவா அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அந்த காம உட்பகைவனும் அப்படிங்கிறதுக்கு நம்ம போக முடியும். காம உட்பகைவனும் அது வெளியிலிருந்து வரக்கூடிய பகை இல்லை. ரொம்ப அழகா அந்த வார்த்தையை ஐயா கையாளுறாருங்க. காம உட்பகைவனும் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய பகைவன். அது வெளியிலிருந்து வர்றது கிடையாது, நமக்கு உள்ளேயே இருக்குது. ஐயா ரொம்ப அழகா வசன பாகத்துல சொல்லும் போது சொல்லுவாரு, அதாவது இந்த காமமும் கோபமும் மனுஷனுக்கு இயல்பு. அது வராம யாரும் இருக்க மாட்டாங்க, இயல்பு தான். காமமும் கோபமும் அது ரெண்டும் வரும்போது ஞான அறிவால் தடுத்து கொள்ளுதல் வேண்டும். சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் அப்படின்னு ஒரு கட்டளை போடும்போது இத சொல்றார். இது ரெண்டும் வரும்போது ஞான அறிவால் தடுத்து கொள்ள வேண்டும். இந்த காம உட்பகைவனும் அது உள்ளுக்குள்ள இருந்து வருது பாருங்க, அதை ஞான அறிவால் தடுத்து கொள்ளுதல் வேண்டும். கோப வெங்கொடியனும் இந்த கோபம் அப்படிங்கிறது ஏன்னா எல்லாத்துக்கும் டீட்டெயிலா எடுத்துக்கிட்டு போறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லைங்க. ஏன்னா ரொம்ப தள்ளி வந்துகிட்டே இருக்கிறோம். கோப வெங்கொடியனும் எல்லாரும் பகவத்கீதை எல்லாருமே படிச்சிருப்பீங்க. பலராமர் கிருஷ்ணர் அர்ஜுனர் 3 பேரும் அப்படியே ஒரு காட்டு பக்கமா போறாங்க. அன்னைக்கு ராத்திரி அங்க தங்க வேண்டி இருக்கு. பலராமர் கிருஷ்ணர் அர்ஜுனர் 3 பேரும் போறாங்க. அங்க தங்க வேண்டி இருக்கு. அங்க தங்கும் போது சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் முழிச்சுக்கிட்டு இருக்கணும், 2 பேர் தான் தூங்கணும். ஏன்னா நிறைய பகை, அவங்களுக்கும் கூட பாருங்க நிறைய பகை இருக்குது. அதனால யாராவது ஒருத்தர் முழிச்சுட்டு இருக்கணும். அர்ஜுனன் முழிச்சிட்டு இருக்கிறான், பலராமனும் கிருஷ்ணரும் தூங்குறாங்க. ஒரு பெரிய உருவம் வருது, வந்து இவங்களை காயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. அர்ஜுனன் போராடுறான். அர்ஜுனன் அதை எதிர்த்து சண்டை போட அது பெருசாகிட்டே இருக்குது. இன்னும் அதுக்கு வீரியம் அதிகமாயிட்டே போகுது. அதோட உருவம் இன்னும் பெருத்துக்கிட்டே போகுது. கடைசியில் அது அர்ஜுனனை காயப்படுத்திட்டு போயிடுச்சு. அர்ஜுனனால ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அர்ஜுனர் பலராமரை எழுப்புறாரு. எழுப்பியப்பா நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. அர்ஜுனரும் கிருஷ்ணரும் தூங்குறாங்க. பலராமர் பார்த்துக்கிறாரு. அது திரும்பி வருது. வந்து அதே மாதிரி பலராமருக்கு பார்த்தோன்னா அவ்வளோ கோபம். இவர் கோவப்பட அதோடைய ஆற்றல் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ பலராமரும் எவ்வளோ முயற்சி பண்றாரு, ஒன்றும் வேலைக்காகல. அது பலராமரையும் தாக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் பலராமர் போறாரு கிருஷ்ணர் கிட்ட, அப்பா கிருஷ்ணா நீ கொஞ்சம் பார்த்துக்கப்பா, நானும் தூங்க போறேன். இப்ப கிருஷ்ணர் பார்த்துக்கிறாரு, பலராமனும் அர்ஜுனனும் தூங்குறாங்க. அந்த உருவம் வந்துடுச்சு. நல்லா அப்படியே பயங்கரமா பூதாகாரமா வந்து நிக்குது. கிருஷ்ணர் அதை பார்த்தாரு. பார்த்து கோவப்படலை, சிரிக்கிறார்.
அதை பார்த்து சிரிக்கிறார். அது என்னடா இருந்தாலும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாரே அப்படின்னு அதுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் பார்த்து சிரிச்ச உடனே அதுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நீ என்ன பார்த்து சிரிக்கிற, நீ என்ன பண்ண முடியும் என்ன, அதனால நான் உன்னை பார்த்து சிரிச்சேன், உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது அப்படின்னு கிருஷ்ணர் கிண்டல் பண்ணி இன்னும் சிரிக்கிறாரு. அதுக்கு கோபம் ஆத்திரமா மாறுது. அதுக்கு கோபம் ஆத்திரமா மாற மாற கிருஷ்ணர் சண்டையே போடல, அது பாட்டுக்கு என்னத்தையோ பண்ணி 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 அதோட உருவம் சுருங்கி 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 ஒரு சின்ன மண்புழுவா மாறிடுச்சு, சின்ன புழுவா மாறிடுச்சு. கிருஷ்ணர் அதை அழகா ஒரு பேப்பர்ல மடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டார். காலையில எல்லாம் எழுந்துக்கிறாங்க. உடனே அர்ஜுனரும் பலராமனும் மாத்தி மாத்தி சொல்றாங்க, ராத்திரி இந்த மாதிரி வந்துச்சு, எவ்வளவு சண்டை போட்டோம், எங்களை அடிச்சு போட்டுடுச்சு அப்படின்னு எல்லாம் பலமா சொல்றாங்க. கிருஷ்ணர் அதை எடுத்து காமிச்சாரு, இதுதான் நீங்க சண்டை போட்ட உருவம்னு, இதுதான் நீங்க சண்டை போட்ட அந்த பயங்கரமான உருவம் இதுதான் அப்படின்னு துணுண்டு புழுவை எடுத்து காமிக்கிறார். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் புரியல. கிருஷ்ணர் சொல்றார், எந்த நேரத்தில் நீ கோவப்படுறியோ ஆத்திரப்படுறியோ அப்போ உன்னுடைய ஆற்றல் காணாமல் போய்விடும். நீ கோபத்தை கட்டுப்படுத்த தெரிந்தவனாக இருந்தால் அடுத்தவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு துரும்பாக தான் தெரிவான். நீ கோபப்படப்பட அதோடைய ஆற்றல் அதிகமாயிற்று, நான் சிரித்தேன், அதனுடைய ஆற்றல் கம்மியாகி துணுண்டாயிடுச்சு. அவ்வளவுதாங்க கோபம். கோபப்பட்டா யாருக்கு நஷ்டம்? இப்ப நான் கோபப்பட்டு கத்துனேன்னா உங்களுக்கு நஷ்டமா, யாருக்கு நஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம். யாரு கோபப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அது நஷ்டம். இதை ரொம்ப அழகா கிருஷ்ணர் அதுல ரொம்ப அழகா எடுத்து கொடுத்திருப்பார். நம்பெருமான் அதை ரொம்ப அழகா எடுத்து கொடுக்கிறாரு. கோபம் என்னும் ஓர் கொலை புலை தலைமை கொடியனே. எப்படி கொடுக்கிறாரு பாருங்க அந்த கோபத்துக்கு அடமொழி. கோபம் என்னும் ஓர் கொலை புலை தலைமை கொடியனே, என்னை கூடி நீ நின்ற பாவ வன்மையால், என்னை கூடி நீ நின்ற பாவ வன்மையால் பகை அடுத்து உயிர் மேல் பரிவில்லாமலே பயன் இழந்தனன் கான். அந்த கோபம் நம்ம கூட சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த உயிர் மேலேயும் நம்மளுக்கு பரிவே இருக்காது. அப்ப பரிவு இல்லைன்னா தயவு எங்க இருக்க போகுது? தயவு இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. ரொம்ப அழகா ஐயா சொல்லியிருக்கிறார், ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு செயல்பாடும், நான் உட்காந்து 100 வருஷம் தவம் பண்றேன் ஆனா ஜீவகாருண்யம் கிடையாது, நான் உட்காந்து பூஜையா பண்ணின்னு இருக்கேன் ஜீவகாருண்யம் கிடையாது அப்படின்னா அத்தனை செய்கைகளும் மாயாஜால செய்கைகள். என்ன வார்த்தையை பிரயோகிக்கிறார் பாருங்க. ஜீவகாருண்யம் இல்லாமல் தயவில்லாமல் நீ என்ன செஞ்சாலும் அத்துணையும் மாயாஜால செய்கை என்று அத்தனையையும் ஐயா மறுத்துட்டார். ஜீவகாருண்யத்தோட செய்யுங்க. ஜீவகாருண்யம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது, ஜீவகாருண்யம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா அந்த கோபத்தை இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா கொடுப்பாரு. கோபபெங் கொடியனும் கனலோப முழு மூடனும், கனலோப முழு மூடனும். விண்ணப்ப கலிவான்பால ரொம்ப அழகா சொல்லுவார், மானம் செய்யாது மனம் நொந்து இறப்போருக்கு தானம் செய்வோரை தடுத்ததுண்டு. என்ன வரி பாருங்க. இப்ப வழியில பிச்சை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்ம எவ்வளவு இடத்துல பார்த்துட்டு இருப்போம், நல்ல திடகாத்திரமா இருப்பான் ஆனா கை நீட்டின்னு இருப்பான். என்ன சொல்லுவாங்க? அவனை போய் நீ என்கரேஜ் பண்றியே, நீங்க தான் அவனை சோம்பேறி ஆக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லி அவனுக்கு எதுவும் போட விடாம தடுப்பாங்க. ஐயா சொல்றாரு, மானம் செய்யாது, பிச்சை எடுக்கிறது கௌரவம் இல்லைன்னு அவனுக்கு தெரியுமே, அதை பொருட்படுத்தாமல் மனம் நொந்து, அவன் பிச்சை எடுக்கிறது என்ன ரொம்ப தெனாவட்டாவா எடுக்கிறான் இல்லையே, தலை குனிஞ்சி வெட்கி தலை குனிந்து கூனி குறுகி அம்மா தாயே ஐயா ஏதாவது போடுங்க அப்படின்னு தானே எடுக்கிறான். மானம் செய்யாது மனம் நொந்து இறப்போருக்கு தானம் செய்வோரை தடுத்ததுண்டுன்னு அது ஒரு பெரிய குற்றமா ஐயா கொண்டு வர்றார். அதுதான் கனலோப முழு மூடனும். அவன் முழு மூடன். அந்த லோபித்தனம் வச்சுன்னு இருக்கிறவன் சாதாரண ஆள் இல்ல, முழு மூடன். எப்படி சாடுறாரு பாருங்க. அதுதான், அதாவது அந்த லோபித்தனமும் எங்க போய் நிக்குது? ஜீவகாருண்யம். எதை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னாலும் அது அந்த ஜீவகாருண்யத்தில் போய் நிற்கும். கடு மோக வீணனும். மோகம்னா என்னன்னு சொல்லிட்டேன், அதை தன்வசப்படுத்த நினைப்பது. அப்படியே ஒரு வெறி, அவன் ஆசை வெறி, அந்த வெறி அதுதான் மோகம். அது இருந்ததுனாலும் முடிஞ்சு போச்சு. பேப்பர்ல பாக்குறோம் 5 வயசு குழந்தை 7 வயசு குழந்தை அப்படின்னு வரமுறையே இல்லாம நம்ம பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த மோகம். மோக வீணனும் கொடுமதம் என்னும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும். கொடுமதம் அந்த அடமொழியெல்லாம் நம்ம பார்க்கணும். கொடு மதம் எனும் அந்த மதம்ங்கிறதும் வேற ஒண்ணும் கிடையாது, அந்த வெறி தான்.
மதச்சண்டை ஏன் வருது? சமய சண்டை, மதச்சண்டை ஏன் வருது? வெறி. ஆனா இந்த சன்மார்க்கம் எவ்வளவு சிறந்தது தெரியுமா? தருநெறி எல்லாம் உள்வாங்கும் சுத்த சமரச சன்மார்க்கம் என்றோர் தனிப்பெயர் கொண்டோங்கும். எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி, எந்த நெறியா இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கூடியா நான் ஏத்துக்கிறேன். சன்மார்க்கம் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு சேர்த்து கொண்டு வாழக்கூடியதுதான் அந்த சன்மார்க்கம். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? நான் இந்த 2 இதை முடிச்சுட்டு அதுக்கு வரேன். கண்கட்ட ஆங்காரியும் கொடுமெனும் எனும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும் ஏமமறு மாச்சரிய விழணும். இந்த மாச்சரியம், இந்த மதம் மாச்சரியம் எல்லாம் என்னமோ பெரிய தமிழ் வார்த்தை இல்ல. மாச்சரியம் அப்படின்னா பொறாமை, வேற ஒன்றும் கிடையாது. மாச்சரியம் அப்படிங்கிறது பொறாமை. யாராவது நல்லா இருந்தா நம்மளுக்கு பிடிக்குமா? எப்படி இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வார்த்தையே கேட்க மாட்டோம். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கம்பா. ஏன்பா அப்படி சொல்ற? கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகும். ஏன்பா அப்படி சொல்ற? என்ன பிரச்சனை? இப்பதானே பிள்ளை கல்யாணம் பண்ண, அதுக்குள்ள உனக்கு என்ன பிரச்சனை? என்னப்பா கல்யாணம் பண்ண அவன் என் பேச்சே கேட்கறது இல்லப்பா, பொண்டாட்டி பேச்சை அப்படியே வளர்த்துக்கிட்டே போவான். சந்தோஷம். அவன் நல்லா இல்லைன்னு சொன்னா இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கேன்பா அப்படின்னா, ஐயா என்னடா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டேன், அப்படியா சரிப்பா வேலை இருக்குப்பா எனக்கு அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவானுங்க. நல்லா இருக்குதுன்னு சொன்னாலே யாருக்கும் பிடிக்கிறது இல்லைங்க. ஆனா இங்க சன்மார்க்கத்தில் தயவு செஞ்சு யாரும் நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கின்றோம், நல்லா இருப்போம். ஏன்னா ஐயா துணையா இருக்கிறாரு, நல்லா இருப்போம். நம்ம நல்லா இல்லைன்ற வார்த்தையே நம்ம கிட்ட இருந்து வரக்கூடாது. அந்த வார்த்தை எப்ப தெரியுமா வரும்? ஒரு குரு வந்து நேரமாயிடுச்சு. ஒரு குரு வந்து ஒரு பாத்திரத்தை வைக்கிறாருங்க. பாத்திரத்தை வச்சு அந்த சிஷ்யர்கள் முன்னாடி வைக்கிறாரு. பக்கத்துல பெரிய பெரிய கல்லை வைக்கிறார். வச்சு அந்த சிஷ்யர்களை வச்சு அந்த கல்லு பக்கத்துல சின்ன சின்ன கல்லு, அப்புறம் மண்ணு தண்ணி எல்லாம் இருக்குது. அவர் ஒண்ணும் இல்ல, அந்த சிஷ்யர்களை பார்த்து இந்த பாத்திரத்தை நிரப்புங்க பாண்டாரு. உடனே எல்லாரும் அப்படியே பயங்கர புத்திசாலிங்க. பெரிய கல் ஒரு 5 எடுத்து போட்டாங்க. பாத்திரத்துக்குள்ள பெரிய கல் 5 எடுத்து போட்டாங்க. பாத்திரம் ஃபுல் ஆயிடுச்சுன்னாங்க. பாத்திரம் நிரம்பிருச்சா? நிரம்பிருச்சு ஐயா. அவர் பாக்குறாரு, இல்ல அந்த சின்ன கல்லை பயன்படுத்து அப்படின்னார். அந்த சின்ன கல்லை எடுத்து போட்டான். அந்த இடுக்கல் எல்லாம் போய் உட்காந்துச்சு, உள்ள போச்சு. சின்ன கல்லை உள்ள வாங்கிச்சு, அந்த பாத்திரம் எல்லாம் உள்ள போச்சு. உடனே கேட்டாரு, நிறைஞ்சிருச்சா? ஐயா இப்ப பாத்திரம் நிறைஞ்சிருச்சு ஐயா. வேற இடம் இல்ல. இடம் இல்லையா? அந்த மணலை பயன்படுத்தினாரு. மணல் எடுத்து கொட்டினா அது இன்னும் உள்ள போய் வாங்குச்சு. அந்த பாத்திரத்துக்குள்ள மணல் போச்சு. பாத்திரம் நிறைஞ்சிருச்சா? நிறைஞ்சிருச்சு. எப்படிப்பட்ட சிஷ்யர்கள் பாருங்க. பாத்திரம் நிறைஞ்சிருச்சா? நிறைஞ்சிருச்சு. அந்த தண்ணி எடுத்து அதுல ஊத்து பாருனார். தண்ணி எடுத்து ஊத்துனா அதுவும் உள்ள போச்சு. பெரிய கல்லு போட்ட உடனே நிறைஞ்ச பாத்திரம் சின்ன கல்லையும் உள்ள வாங்கி, மணலையும் உள்ள வாங்கி, அப்புறம் தண்ணியையும் உள்ள வாங்குச்சு. ஆனா என்ன ஆச்சு? இவங்க முதல்ல சொன்னதே பெரிய கல்லு போட்ட உடனே நிரம்பிருச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சின்ன விஷயங்கள் எல்லாம் உள்ள போறதுக்கு வழி இல்லைன்ட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா எல்லாம் உள்ள போறதுக்கு வழி இருக்குது. நம்முடைய மனசு எப்படிப்பட்டது அப்படின்னா, இது உல்டாவா போட்டு பாருங்க. முதல்ல தண்ணி ஊத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும்? அப்புறமா மண்ணு கூட போட முடியாது. அப்புறமா மண்ணை கூட போட முடியாது. அப்புறமா சின்ன கல் எங்க போடுறது, பெரிய கல் எங்க போடுறது? நாமல் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உள்ள போட்டு மனசை ரொப்பிட்டோம். எல்லா சில்லற விஷயங்களையும், எல்லா சிற்றின்பங்களையும், சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை நினைக்கிறதே கிடையாது. இந்த உலக வாதனையை தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். எல்லா சிற்றின்பங்களையும், எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் மனசுல போட்டு மனசை நிறைய வச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா மண்ணை போடுறதுக்கே வழி இல்லை. இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை எங்க நம்ம போட போறோம்? பெரிய பெரிய விஷயங்கள் ஆகிய நல்ல கருத்துக்களை முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்புறமா அந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கலாம். இதுதான் அந்த குரு அந்த மாணவர்களுக்கு சொன்னார். எடுத்த உடனே மண்ணை தண்ணி கொட்டியிருந்தீங்கன்னா வேலைக்காக இருக்காது, பெரிய கல்லை கொட்டினது தான் நல்லது. அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள், இந்த சத்விச்சாரம் எல்லாம் இதுக்காக தான் நடத்துறாங்க. இந்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கி சின்ன விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான். மணி என்ன 11 மணி. உங்களுக்கு தலையெழுத்தா, இல்ல நடத்துறவங்களுக்கு தலையெழுத்தா, இல்ல பேசுறவனுக்கு தலையெழுத்தா? எதற்காக இந்த ஏற்பாடு? நம்ம பெரிய பெரிய விஷயங்களை உள்ள வாங்கணுங்கிறதுக்காக தான். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உள்ள போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, அதையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு பெரிய விஷயங்களை உள்ள வாங்கிக்கிட்டு இங்க இருந்து வெளியில போகணும். நம்ம அதுக்காக தான். நம்மளுக்கு தடை 7, பகை 7,
காமவுட் பகைவனும் கோபவன் கொடியனும் கனலோப முழு மூடனும் கடுமோக வீணனும் கொணுமதம் எனும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும் ஏமமரும் ஆச்சரிய விழலனும் கொலை என்று எம்பு பாதகனுமாம் இவ்வெழுவரும். இதோட ஐயா நிறுத்தலிங்க. இவர் குற்ற உறவான பெயர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய். இவர் குற்ற உறவான பெயர்கள், மாமா மச்சான் அப்படியே போய்கிட்டே இருக்கும். யாருங்க அது? பங்காளிங்க அப்படிமா. என்ன உறவுன்னு அது ஒரு எட்டு கண்டினியூஷனுக்கு போகும். பங்காளி அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம். அது ஒரு பங்காளிங்க, ஊரே சொந்தமா இருக்கும். அந்த மாதிரி இந்த 7 பகைகளுக்கும் அத்தனை விஷயங்களும் சொந்தமா இருக்கும். இவர் குற்ற உறவான பெயர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய். இந்த 7 நம்ம கிட்ட வரவே கூடாது. அப்ப எதுங்க நம்ம கிட்ட இருக்கணும்? இந்த 7 ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொல்லிடுவாரு. மனமான ஒரு சிறுவன் மதியான குருவையும் மதித்திடான், நின் அடிச்சீர் மகிழ் கல்வி கற்றிடான், சும்மா இரான் காம மடுவினிடை வீழ்ந்து சுழல்வான், சினமான வெஞ்சுரத் துழலுவான், உலோபமாம் சிறு குகையின் ஊடு புகுவான், செரு மோக இருளுடை செல்குவான், மதமெனும் செய்குன்றில் ஏறி விழுவான், இனமான மாச்சரிய வெங்குழியின் உள்ளே இறங்குவான், சிறிதும் அந்தோ என் சொல் கேளான். மனமான ஒரு சிறுவன் அப்படின்னா நிறைய இடங்கள்ல கல்யாணம் ஆனவன் பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல, மனதாகிய இந்த சிறுவன் மதியாகிய குருவையும் மதித்திடான். அறிவு செயல்படுற, அறிவு சொல்றதை கேட்டு நடந்துக்கணும். மனமான இந்த சிறுவன் மதியாகிய அறிவு சொல்ல கேட்டு நடந்துக்க மாட்டான். ஆண்டவனுடைய அடி சீர் மகிழ் கல்வி கற்றிடான். ஆண்டவனுடைய பெருமை எங்க பேசுறது? பேச மாட்டான். அந்த சாகா கல்வியை கற்றிடான். சும்மா இரான். மனசு சும்மா இருக்குமா? எங்கேயாவது சும்மா இருப்பதே சுகம்னு சொல்லிட்டாங்க. ஆனா சும்மா இருக்கவே இருக்காது. நாம வேணா சும்மா உட்காந்துருக்கலாம், ஆனா உள்ள சும்மா இருக்க வேண்டிய மனம் சும்மாவே இருக்காது. சும்மா இரான். என்ன செய்வானா? அந்த மனசு என்ன செய்யுமா? காம மடுவினிடை வீழ்ந்து சுழல்வான். வீழ்ந்து சுழல்வான். சுழல் பார்த்திருக்கீங்களா எப்படி இருக்கும்னு? அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடும். அதுதான் காம மடுவினிடை வீழ்ந்து சுழல்வான், சினமான வெஞ்சுரத் துழலுவான். அந்த சினத்துல உழண்டுகிட்டே இருப்பான். இந்த மாதிரி அந்த பகையை பத்தி நிறைய பாடல்கள் ஐயா கொடுத்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து சொல்ல முடியாது. உறவு, இந்த சத்துவ குணம்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகா 6 விஷயங்கள் சொல்லுவாங்க சத்துவ குணம்னு சொல்லி. கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம், ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் அப்படின்னு ரொம்ப அழகா சத்துவ குணத்தை பத்தி சொல்லுவாங்க. சமய சன்மார்க்கம் பத்தி பேசும்போது அந்த சத்துவ குணம்னு வரும். இங்க ஐயா ரொம்ப அழகா அதுல இருந்து ரொம்ப அழகா கொடுக்கிறாரு. நிலையுறும் நிராசையாம் உயர்குல பெண்டிரோடு நிகழ் சாந்தமாம் புதல்வனும். அதான் நம்மளுக்கு உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உயர்குல பெண்டிரோடு. அந்த முதல் வார்த்தையை விட்டுற வேண்டியதுதான். நம்ம உயர்குல பெண்டிரோடு இல்ல, நிலையுறும் நிராசையாம் உயர்குல பெண்டிரோடு. நிராசை என்கின்ற அழகான உயர்ந்த குல பெண்களோட இருக்கணும். உயர்ந்த குல பெண்கள் அரசே கிடையாதாங்க, நிராசையோட நம்ம இருக்கணும்னு அர்த்தம். நம்ம என்ன ஆசை இருக்கோம்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. 3 ஆசையில எதுலையுமே குறைச்சல் கிடையாது. இருக்கிறது ஒரே புள்ள, ஒரு வீடு கட்டி வாழ்ந்துன்னு இருக்கிறான். ஒரே புள்ள, ஒரு இடமும் வாங்கி வச்சுன்னு இருக்கான். அந்த புள்ளைய படிக்க வச்சுட்டான். அந்த புள்ள ஃபாரின்ல போய் கை நிறைய சம்பாதிச்சு இவனுக்கும் துட்டு அனுப்பின்னு இருக்கிறான். ஆனா கூட அடுத்தது எங்க இடம் வாங்கலாம், அடுத்தது எங்க இடம் வாங்கலாம், எவனாவது கஷ்டப்படுறவன் கிட்ட கொஞ்சம் ஏமாத்தி புடுங்கிக்கலாமா, பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அரடி ஒதுக்கி நம்ம வேலையை இழுத்துக்கலாமா. இப்படிதான் ஒரே பிள்ளைக்கு எதுக்குங்க படிக்க வச்சு அவன் சம்பாதிக்க போயிட்டான். ஆனா இவன் மறுபடியும் அவனுக்கே சொத்து சேர்த்துட்டு இருப்பான். அவசியமே கிடையாது. நான் நிறைய இடங்கள்ல சொல்லுவேன் பெரியவங்களை, உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்த்தது போதும், அவங்க பெத்த பிள்ளைங்களை நீங்க வளர்க்காதீங்கன்னு நான் சொல்லி கொடுப்பேங்க. அதாவது வளர்க்காதீங்கன்னா அது ஜீவகாருண்யமற்ற செயல், அந்த மாதிரி நான் எடுத்துட்டு போல. அவன் என்ன பண்ணுவான்? பெத்த புள்ள அவன் 2 பிள்ளைய பெத்து தாத்தா பாட்டிக்கிட்ட அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துருவான். கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் நல்லா சம்பாதிக்க போயிடுவாங்க. இவங்க வயசான காலத்திலையும் அதுங்க பின்னாடியே தெரியணும். பாவம், பிள்ளைங்களை வளர்த்தது போறாதுன்னு பேரம்பேத்திகளையும் வளர்த்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆயிடும், இவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த புள்ள என்ன பண்ணுவான்? ஐயோ இதை யார் பாத்துக்கிறதுன்னு கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துருவான். இது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், கசப்பான உண்மைகள். அதனால நான் சொல்லுவேன், நீ உங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டது போதும், அவங்க பிள்ளைங்களை அவங்க பார்த்துக்கட்டும், நீங்க வாங்க
ஆன்மீகத்துக்கு வாங்க. வளர்த்துட்டீங்கல்ல பிள்ளைங்களை, அவன் பார்த்துக்கிட்டோம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் துவங்குங்கள் என்று நான் அனைவருக்கும் கூறுவேன். அவங்க வாழ்க்கையை விட்டுட்டு உட்காந்துட்டு பேரம்பிள்ளைக்குள்ள அதுங்களோட உட்காந்து மல்லாடிட்டு இருக்குது. காலையில் 5 மணிக்கு வந்து இவங்க ஒரு தலைப்பாவை கட்டின்னு பால் வாங்க போவாங்க. அவங்க 2 பேரும் 8:30 வரைக்கும் தூங்குவாங்க. என்னங்க அது வாழ்க்கை? வயசானவங்க தான் பால் போய் பாருங்க. வயசானவங்க தாங்க பால் வாங்குறதுக்கு காலையில் போயின்னு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு உலகம் அப்படி ஆகிட்டே வருது. இது எதுக்காக அப்படின்னா, இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு வருது. நிராசை, அந்த நிராசை வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்பா அம்மா கிட்ட விடுவானா? அவன் பிள்ளை அவன் பார்த்துப்பான். அவனுக்கு ஆசை, நிராசை வரல, ஆசை. அதனால அதை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறான். நிராசை என்னும் உயர்குல பெண்டிரோடு நிகழ் சாந்தமாம் புதல்வனும். சாந்தம்ங்கிற புதல்வன் நம்ம கிட்ட இருக்கணும். புதல்வன்றது அதை விட்டுடுங்க, சாந்தம் நம்ம கிட்ட இருக்கணும். நிராசை சாந்தமாம் புதல்வனும் நெறிபெறும் உதார குணம் எனும் நற்பொருளும். உதார குணம் எனும் நற்பொருளும். உதார குணம். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அர்ஜுனனுக்கு ரொம்ப கோபம். ஏன் கிருஷ்ணா, நானும் எவ்வளோ தான தர்மம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா இந்த கர்ணனை மட்டும்தான் எல்லாரும் கொடை வள்ளல்றீங்க, அவனை தான் கர்ண பிரபுங்கிறீங்க, என்னையே யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நானா கிருஷ்ணர் வந்து அப்படி பார்த்தார். பார்த்துட்டு பக்கத்துல ஒரு மலை, தங்க மலை உருவாக்கிட்டு, அர்ஜுனா இந்த தங்க மலையை நீ தானம் பண்ணுனார். உடனே அர்ஜுனா அப்படியே காலரெல்லாம் தூக்கி விட்டுக்கிட்டு போறான். போயிட்டு தண்டோரா போட சொல்றான். தண்டோரா போட்டு ராஜா வந்து அர்ஜுனர் வந்து மலையெல்லாம் எல்லாருக்கும் தங்கத்தை கொடுக்க போறாரு, எல்லாரும் வாங்க அப்படின்னு அறிவிப்பு. அர்ஜுனன் போய் நின்றுட்டு அந்த தங்கத்தை வெட்டி வெட்டி எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருக்கிறான். மக்கள்லாம் வாங்குறாங்க, வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மலை குறைஞ்ச பாடே இல்லை. இவன் கை ஓஞ்சே போச்சு, ராத்திரியே ஆகி போச்சு. கிருஷ்ணா நான் என்ன பண்றது, இதுக்கு மேல முடியலையேன்னா கிருஷ்ண கர்ணனை கூப்பிட்டான். கர்ணா, இந்த தங்க மலைய எப்ப சூரிய அஸ்தமம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இந்த தங்க மலைய சூரிய அஸ்தமனத்துக்குள்ள தானம் பண்ணுனானா. உடனே கர்ணன் 2 பேரை கூப்பிட்டான். எப்பா இந்த தங்க மலையை எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துட்டான். இதனாலதான் கர்ணன் உயர்ந்தவன். அர்ஜுனன் என்ன பண்ணான்? தண்டோரா போட்டு எல்லாரும் நம்மள புகழறாங்களான்னு பார்த்து உட்காந்து எல்லாருக்கும் வெட்டி வெட்டி கொடுத்து அப்படியே அந்த புகழை தேடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். கர்ணன் என்ன பண்ணான்? யார் என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படல. இதை தானம் பண்ண சொன்னானா, இந்தாப்பா எடுத்துக்கப்பா நீ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டானா. கிருஷ்ண பார்த்து சிரிச்சானா, பாத்தியா, அதனால் தான் கர்ணன் கொடையில் சிறந்தவன் அப்படின்னு சொன்னானா. அந்த மாதிரி இங்க உதார குணம் எனும் நற்பொருளும், அதுதான் உதாரண குணம். உதார குணம் கர்ணன் தான் அதுக்கு உதாரணம். மருள் நீக்கும் அறிவாம் துணைவனும். மருள் நீக்கும் அறிவாம் துணைவனும். மருள் அப்படின்னு என்ன தெரியுமா? ராத்திரி நம்ம அப்படி எழுந்துப்போம், ஒரு மூலையில் அப்படி ஒரு கயிறு இருக்கும். என்ன தோணும் நமக்கு? பாம்புன்னு தோணும். ஏன்னா நான் அனுபவப்பட்டவன். எங்க வீட்டுக்கிட்ட நிறைய பாம்பு இருக்குது. நான் எப்ப நடந்தாலும் அப்படி ஜாக்கிரதையாக தான் நடந்து போவேன். சுத்தி என் கண்ணு அப்படியே அலர்ட்டா இருக்கும். பாம்பு இருக்கா பாம்பு இருக்கா பாம்பு இருக்கான்னு. இப்ப இல்ல, ஒரு 6 மாசமா இல்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய நல்ல பாம்பு அந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஐயா கடவுளே அது வராம போட்டுமே அப்படின்னு பயந்துகிட்டே தான் நான் நடப்பேன். ஏன்னா அது அடிக்கவும் முடியாது. சன்மார்க்கத்தில் இருக்கிற கேள்வி கேட்பாங்க, நீ என்ன அப்படியெல்லாம் பேசுன, நீ இந்த மாதிரி பண்றிய அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழல். ஆனா இப்ப அது ஆண்டவன்ட்ட வேண்டி வேண்டி இப்ப எந்த பாம்பும் அங்க கண்ணில் படுறதே கிடையாது. அந்த மாதிரி இங்க அந்த அறிவாம் துணைவனும். அறிவு நம்மளுக்கு துணை இருக்கணும். அது துணை இருக்குது, ஆனா நம்ம தான் அதை பயன்படுத்துறது கிடையாது. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கறதுல வந்து அறிவு செயல்பட்டு தான் இருக்குது நமக்கு. ஏன்னா அருள் நெறியில ரொம்ப அழகா ஐயா சொல்லுவாரு, அருள் என்பது புத்தி தத்துவத்திற்கு நன்மை தீமையை விளக்கி காட்டுவதாய் அமைகின்றது. கடவுள் அருள் எல்லாருக்கும் இருக்குதுங்க. திருடுறவனுக்கு தெரியாதா திருடுறது தப்புன்னு? தெரியும், அறிவு இருக்கு. அதை தாண்டி, அந்த அறிவை தாண்டி அவன் மனம் செயல்படுகின்றது. அதுதான் பிரச்சனை. அதனால தான் இங்க சொல்றாரு, மருள் நீக்கும் அறிவாம் துணைவனும். அந்த அறிவு மருளை நீக்கக்கூடிய அறிவு. எப்படி திருடுறதுன்ற அறிவு கிடையாது. இப்போ ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா அந்த விளக்கு கடியில படிக்கிறவனும் இருப்பான், கத்தி தீட்டுறவனும் இருப்பான். அது விளக்கோட பிரச்சனையா? இல்லையே, அது விளக்கோடைய பிரச்சனை கிடையாது. விளக்குக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. விளக்கு அதுக்கு விளக்கு வந்து அதுக்கு காரணமும் கிடையாது. அது நம்ம எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இங்க மருள் நீக்கும் அறிவாம் துணைவனும் மலைவரு நிராங்கார நண்பனும். ஆங்காரம், அதுதான் அந்த கோபத்தை பத்தி சொன்ன. ஆங்கார நண்பனும் சுத்தமுறு மனமெனும் நல் ஏவலும். சுத்தமுறு மனமெனும்,
தூய நெஞ்சென நன்று நின் சுகம் விழைந்திலேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுவார். இந்த சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு ஐயா அந்த சுத்தம்ன்ற பேர் வச்சதுக்கு காரணமே அதுதான். மனம் சுத்தமா இருக்கணும். ரொம்ப அழகா அகவல்ல கூட சொல்லுவார், அந்த மனம் எப்ப அடங்குதோ தனுகர நாதிகள் தாம் கடந்தறியுமோர் அனுபவமாகி அருட்பெரும் ஜோதி. அந்த கரணங்கள் எப்ப அடங்குதோ அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவார். அதனால மனம் சுத்தமா இருக்கணும். நல் ஏவலும் வரு சகல கேவலம் இல்லாத இடமும். சகல கேவல இடம் அது சகல கேவல இடம். இப்ப இது எந்த இடம்? இந்த வடலூர். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. இது நல்ல இடம். ஆனா நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்குது? விண்ணப்ப கல்விவான்மெல்லாம் ரொம்ப அழகா அதெல்லாம் சொல்லி ரொம்ப அழகா திட்டிட்டு இருப்பாரு, நம்ம வீட்டை சுத்தி வந்துகிட்டு இருக்கிறதெல்லாம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு, அதனாலதான் பெரியோர் எழுந்தருளி இடங்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல் அப்படின்னு நம்மளுக்கு அந்த இந்திரிய ஒழுக்கத்துல கரண ஒழுக்கத்துல எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த உறவுகள் எல்லாம் நமக்கு இருக்கணும். இந்த உறவுகள் எல்லாம் நமக்கு இருக்கணும் என்று கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நேரம் ஆகிவிட்டது, நேரம் கடந்து விட்டது. நம்ம ஆண்டவன் வந்தான்னா என்ன கேட்போம்? ஆண்டவன் வந்தானா என்ன கேட்போம்? இறைவா இழந்ததை எல்லாம் திருப்பித்தா இறைவா என்றேன். இழந்ததை எல்லாம், ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க, எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவன் வந்துட்டான். இறைவா இழந்ததை எல்லாம் திருப்பித்தா என்றேன். இழந்தது எவை என இறைவன் கேட்டான். இழந்தது எவை என இறைவன் கேட்டான். பலவும் இழந்தேன் கணக்கில்லை, பலவும் இழந்தேன் கணக்கில்லை என்றேன். பட்டியலிட்டு சொல்லவா என்றான். எவ்வளோ இழந்திருக்கிறோங்க. இப்ப எல்லாரையும் சொல்ல சொன்னா கட கட கடன்னு சொல்ல மாட்டோம். நான் நிறைய சொல்லுவேன், அவ்வளோ இழந்திருக்கிறேன். இழந்ததை எல்லாம் திருப்பித்தா இறைவா என்றேன். இழந்தது எவை என இறைவன் கேட்டான். பலவும் இழந்தேன் கணக்கில்லை என்றேன். பட்டியலிட்டு சொல்லவா என்றேன். கால மாற்றத்தில் இளமையை இழந்தேன். நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கால மாற்றத்தில் இளமையை இழந்தேன். கோலம் மாறி அழகியும் இழந்தேன். வயதாகி உடல் நலம் இழந்தேன். வயதாகி உடல் நலம் இழந்தேன் அப்படின்னு அப்படியே லிஸ்ட், 1 2 அப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டே போனேன். இறைவன் பாவம், அவன் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே என்றான். எதையென்று சொல்வேன் இறைவா, இழந்ததை எல்லாம் மீட்டுத்தா என்றேன். எல்லா லிஸ்டும் முடிஞ்சிச்சு. இறைவா இழந்ததை எல்லாம் மீட்டுத்தா என்றேன். இறைவன் சிரித்தான். இறைவன் சிரித்தான். என்னடா சிரிக்கிறானே அப்படின்னு பார்த்தேன். கல்வி கற்றதால் அறியாமை இழந்தாய். அவன் எனக்கு பதில் கொடுக்கிறான். கல்வி கற்றதால் அறியாமை இழந்தாய். உழைப்பின் பயனாய் வறுமையை இழந்தாய். உறவுகள் கிடைத்ததால் தனிமையை இழந்தாய். நல்ல பண்புகளால் எதிரியை இழந்தாய். தரட்டுமா எல்லாவற்றையும் திரும்பவும் என்றான். தரட்டுமா எல்லாவற்றையும் திரும்பவும் என்றான். எப்படிங்க? நாம இப்படிதாங்க இறைவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவா எல்லாம் போச்சே அப்படின்னு. ஆனா எதெல்லாம் நமக்கு கிடைச்சதுங்கிறத நம்ம மறந்துடுறோம். இத்தனை வயசு, இத்தனை நேரம் தூக்க கலக்கம் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கமே, எவ்வளவு பெரிய ஆரோக்கியமான ஒரு உடல் நிலை நமக்கு கொடுத்திருக்கின்றான். யாருக்கிட்டையுமே தூக்க கலக்கமே இல்லை. நானும் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். யாருக்கிட்டையும் அந்த கலக்கமே இல்லை. எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு தேகம் நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதே கிடையாது. ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும், என்னிடம் ஒருவர் ஈது இடு என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும். அந்த வார்த்தை என்ன பயன்படுத்துறாரு பாருங்க. யாருக்கிட்டையும் நான் கையேந்து நிக்க கூடாது. கையேந்தவனுக்கு இல்லைன்னு சொல்லாத மனசு எனக்கு வேணும்னு கேட்கல, திறமை வேணும்ன்றார். ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும், என்னிடம் ஒருவர் ஈது இடு என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும். அந்த திறமை வேணுமா? அந்த மாதிரி இங்கே கல்வி கற்றதால் அறியாமை இழந்தாய். உழைப்பின் பயனாய் வறுமையை இழந்தாய். உறவுகள் கிடைத்ததால் தனிமையை இழந்தாய். நல்ல பண்புகளால் எதிரியை இழந்தாய். சொல்ல இன்னும் பல உண்டு. இழப்பின் மறுபக்கம் எதுவென்று உணர்ந்தேன். இழப்பின் மறுபக்கம் எதுவென்று உணர்ந்தேன். வாழ்க்கையின் ஓட்டத்தில் இழப்பும் பேறுதான். வாழ்க்கையின் ஓட்டத்தில் இழப்பும் பேறுதான். இழந்ததை அறிந்தேன், இதயம் தெளிந்தேன். இழந்ததை அறிந்தேன், இதயம் தெளிந்தேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.